start our motivational program. Initiate please, Qiraat. I'll call upon MMM Ihsan Alim to recite the Qiraat. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العليم. I call upon our life-changing motivational speaker, Mr. Fazil Mohideen, to address the gathering. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். தடல்லன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது ஒன்று தான் சலாத்துக்கு சத்தப்படி பதில் வரும் மாஷா அல்லாஹ்னு. ஏன்னா போன முறையும் எனக்கு ஞாபகம் கிட்டத்தட்ட ஈவினிங் இந்த டைமாக இதை விடவும் லேட் நினைக்கிறேன் ஆரம்பிக்கிற நேரம். அங்கேயும் அதே எனர்ஜி எந்தூசியசம் இருந்தது. ஸோ வருவோம் விஷயத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் இப்போ கூடுவோம் 16 மாதம் இருக்கும் இதே கிரவுண்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு ப்ரொப்போசலை முன்னுக்கு வச்சாங்க. நான் நினைக்கிறேன் எந்த அனுபவத்தில் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ப்ரோக்ராம்கள் செஞ்சுருக்கேன். அதில் ஃபண்ட் ரைசிங்கில் எவ்வளோ விஷயங்கள் இடங்களுக்கு போயிட்டு பேசிக்கிறேன். தடல்ல மாதிரி ஒரு சிறிய கிராமத்துக்கு வந்து ஒரு 3 தட்டு கட்டிடத்துக்கு ஒரு 7 கோடி ரூபாய் 7.5 கோடி ரூபாய் ப்ரொஜெக்டை முன்னுக்கு வச்சு ஜஸ்ட் இன் ஹாஃப் அன் ஹவர் அந்த அமௌண்ட் எப்படி கலெக்ட் ஆகி முடிஞ்சு அதே ஒரு 16 மாசத்துக்கு என்ன நடந்துக்குதுன்னா அந்த பில்டிங் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்ச கட்டத்துல அந்த பில்டிங்குள்ளுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குதுன்னு கண்டால் அது இந்த ஊர் மக்களோட நல்ல எண்ணங்களும் அவங்களோட தொடர்ச்சியான முயற்சியும் தான் காரணம். அதில் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னடா 10,000 ரூபாயிலிருந்து இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபாரூக் ஆஜியார் 1 கோடி ரூபாய் மட்டும் போயிட்டு முடிச்சார். அது 10,000 இருந்து ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் மட்டும் போயிட்டு அந்த ப்ரொஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஓப்பனிங் செரமனி நடத்துகிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. நான் தான் ஃபைசல் ஆஜியார்ட்ட சொல்லிட்டேன்டா எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு ப்ரோக்ராம் செய்யறேன்னு ஒவ்வொரு வகையான ஃபீலிங் இருக்கும். இது என்னமோ நாங்கள் ஆரம்பிச்சு வச்ச ஒரு ப்ரொஜெக்ட் அதுவே முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமாக நடக்கிற நேரம் என்னமோ நான் கட்டின வீட்டுள்ளுக்கு புகுந்து குடும்பத்தோட போய்த்து புகுந்த வீடு பூர்ற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியா தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு விஷயத்தை விலையும் கொள்ளுங்க, வந்திருக்கக்கூடியவங்க யார் யாரெல்லாம் இதுக்கு சிந்தனையால உடலால வார்த்தைகளால பொருளால நீங்க கண்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அதுக்குரிய ஆரம்ப புள்ளி உங்களுக்குள்ள ஹார்வெஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த நாள்ல இருந்து காலில் நடந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு கண்டால் அது பில்லியன் ருபீஸ் வர்த் ஆஃப் ப்ரோக்ராம் காலில் நடந்தது. ஆம்பளை பிள்ளைகள் 16 வயசு பிள்ளைகள் ஸ்டேஜுக்கு வந்து அழுது பேசினதை ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் விட்னஸ் பண்ணிருக்கிறாங்க. அழுது சொல்றாங்க, நாங்க சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது, இதுக்கு இந்த தடைகள் இருக்குது, இதை நாங்க சாதிக்காம விட மாட்டோம். ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து கிட்டத்தட்ட 1.25 மணித்தியாலும் அவங்க தான் பேசினாங்க ஸ்டேஜ். சரியா சார் நான் சொல்றேன். அது இப்புள்ள காலத்துல ஒரு ஆம்பளை புள்ள வந்து தண்ட மனசுள்ள விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி அழுகுறான்னு சொல்றது சின்ன விஷயம் இல்ல. அது ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை வச்சு கொண்டு பேசுறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தவங்க அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுப்பாங்க, என்னென்ன மாதிரி அந்த பிள்ளைங்களை மேல கொண்டு போகணும்னு சொல்றதுக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன செய்யும் கண்டால் வந்து இந்த பில்டிங் விஷயத்துல யார் யாரெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அந்தக்குள்ள கூலிகள் மறுமையில இம்மையிலையும் கிடைச்சு மறுமையிலையும் கிடைச்சு உங்களுடைய தரஜாக்கள் மறுமையிலே மேல 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 போறதுக்கு என்ன செய்யும் என்று கண்டால் வந்து அது காரணமாக இருக்கும். ஸோ இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்குள்ள ரிட்டர்னா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. இது இன்றைக்கு நடக்கிற 2வது ப்ரோக்ராம். ஸோ
நன்மைகளை கொண்டு என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும் என்று சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு கண்டா நல்லதொரு குடும்பம். ஏண்டா இன்றைக்கு முஸ்லிம் குடும்பங்கள் குறிப்பாக நிறைய டிஸ்டர்பான குடும்பங்கள் இருக்குது. அந்த டிஸ்டர்பான குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் டிஸ்டர்ப் ஆனவங்களா இருக்கிறாங்க, சமூகத்துக்கு சேலஞ்ச் ஆனவங்களா இருக்கிறாங்க. ஸோ இது சரிப்படுத்தப்படணும்னு என்ன செய்யணும்னுக்கண்டா வீட்டுள்ளுக்கு ஒரு நல்ல சூழல் அமைகிற நேரம் தான் என்ன செய்யும் என்று கண்டால் அந்த நல்லதொரு குடும்பத்திலிருந்து நல்லதொரு நல்ல பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் வெளியில வருவாங்க. அவங்க சமூகத்துக்கு சொத்தாக முத்தாக மாறுறது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ வருவோம். முதலாவது என்னன்னு கண்டா குடும்பம் என்று வந்துட்டால் 2 பேர் அதுல முக்கியமான ஆட்கள். யார் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு பேசணும்? யாரு 2 பேர் முக்கியமான ஆட்கள்? கணவனும் மனைவியும் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் முக்கியமான ஆட்கள். இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிந்தனை, இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இந்த 2 பேரும் சேர்ந்து போடக்கூடிய திட்டங்களோட விளைவு என்ன செய்யும் என்று கண்டால் அந்த வீட்டுள்ளுக்கு பிரதிபலிக்கும். அந்த வீட்டில இருந்து வெளியே வந்து அது என்ன செய்யும் சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறது நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த 2 பேர் ரோல் என்னன்னு கண்டா மிக 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 முக்கியம் என்று சொல்றதை நான் சொல்லிக் கொள்றேன். ஏனென்றா எந்த ஓகே எந்த வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் மிச்சம் நெருக்கமானதாக, அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதாக, ஒரே ஃப்ரீக்வன்சி கூடிய நல்ல விஷயத்தில் இருக்குமோ அந்த வீடு என்ன செய்யும் கண்டால் சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான குடும்பத்தை உருவாக்குறதுக்கு காரணமானதா இருக்கும். இது நான் போன முறையும் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு சம்பவம் தான். அங்கிருந்து நூல் பிடிச்ச மாதிரி அடுத்த கட்டங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் போலாம். அந்த சம்பவத்திலிருந்து நல்லதொரு குடும்பம் சொல்ற நேரம் ஞாபகம் வர்றது நல்ல ஒரு உதாரணம் என்னண்டா டாக்டர் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு ஆள். அவரோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கண்டா ராமேஸ்வரம் சொல்ற ஏரியாவில் அமைஞ்சிருந்தது. பிறந்த இடம் அதான். இந்தியாவில் மிகவும் பின்தங்கின பகுதி. அந்த பின்தங்கின பகுதியில் இருந்தவர் அந்த வாப்பாவை பார்த்தீங்கன்னா பள்ளியில லெப்ப, மௌலவி கிடையாது, லெப்பன்னு முந்தி சொல்லுவோம். 2வது உமாவை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், படிக்காத மனுஷி. இந்த குடும்பத்தின் வறுமை நிலை எந்த அளவுக்கு இருந்துச்சு கண்டால் ஒரு நேரம் சமைக்கிற நேரம் சாப்பாடு அப்செட் ஆகிரும் கண்டால் திருப்பி உணவுப் பொருள் போட்டு சமைக்கிறதுக்கு வசதி கிடையாது. திருப்பி உணவுப் பொருள் போட்டு சமைக்கிறதுக்கு வசதி கிடையாது. இப்ப என்ன நடக்குதுன்னு கண்டால் இப்படியான குடும்பத்திலிருந்து ஒருத்தர் உருவாகிறார் டாக்டர் அப்துல் கலாம் சொல்லி போட்டு இந்தியாவில் மைனாரிட்டி கம்யூனிட்டியில பிறந்தும் அவர் ஒரு ஜனாதிபதியாக என்ன செய்யப்பட்டார், ஆக்கி கொண்டாடப்பட்டார். இந்தியா கொண்டாடின ஜனாதிபதிகள் உண்டு. உலகம் போற்ற சயின்டிஸ்ட். எந்த அளவுக்கு கண்டால் அவர் இறந்து போன நேரம் அமெரிக்கான்னு சொல்ற நாடு இந்தியாவை எதிரி நாடு மாதிரி பார்க்கிற நாடு என்ன செய்யுதுன்னு கண்டால் தண்டை தேசிய கூடிய அரை கம்பத்துல தொங்க விட்டு உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லுதுன்னு கண்டால் உலகத்திலிருந்து முக்கியமான ஒரு ஸ்காலர் விடை பெற்று போயிட்டு இருக்கிறார். அவருக்கு அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு, என துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு தேசிய கூடிய அரை கம்பத்தில் தொங்க விட்டு இந்தியாவுக்கு சார்பாக யாரு போட்டாங்க, அமெரிக்கா செஞ்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 வீல் டிரைவர்ஸ் கூட யாரு 3 வீல் டிரைவர்ஸ் கூட என்ன செஞ்சாங்கன்னு கண்டால் தங்களோட தலைகளை பழைய ஸ்டேட்கள்ல ஷேவ் பண்ணி கொண்டு உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொன்னாங்க. எங்களோட நாட்டுல முக்கியமான ஒரு சொத்து விடை பெற்று போயிட்டு இருக்குது, அதுக்கு கவலை தெரிவிக்கிறதுக்கு நாங்க தலைகளை ஷேவ் பண்ணிக்கிறோம். யாரு செஞ்சாங்க? 3 வீல் டிரைவர்ஸ் செஞ்சாங்க. மற்றவங்க நிலைமையை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு துக்கம் அனுஷ்டிச்சாங்க முழு உலகத்திலையும். யாருக்கு? டாக்டர் அப்துல் கலாம். இப்ப எனக்கு மைண்ட்ல ஓடுது, இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த மனுஷன் எப்படி அப்ப இவ்வளவு கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆளாக மாறினார்னு சொல்லி போட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை வாசிக்கிறேன். ஆட்டோபயோகிராபி அவரை பத்தி அவரை எழுதினார். வாசிச்சு கொண்டு போட்டேன்னு அதுல ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். அந்த சம்பவத்தை படிக்கிற நேரம் தான் விளங்கிச்சது என்னடா, அடடா இவர இந்த வெற்றிக்கு காரணம் இவருடைய குடும்ப பின்னணிதானப்பா. சரியான குடும்பத்துல பிறந்த பிள்ளை என்ன செய்யும் என்று கண்டால் சாதனையாளர் ஆகுறான்னு சொல்றத தவிர்க்க இயலாதுன்னு சொல்றதுக்கு அப்பதான் தெரிய வந்தது. அது என்னடா ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். அவர் சொல்றாரு என்னடா, ஒரு நாள் இரவு என் உம்மா என் வாப்பாக்கு இரவு சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க.
இப்ப அதை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இங்கால உமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உமா கொடுக்குறாங்க, ரொட்டியை கொடுக்குறாங்க. எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? மன்னிச்சுக்கணும், ரொட்டி தீஞ்சு போச்சு, இது புறம் தீயாம பாத்துக்கிறேன். எப்படிங்க பெண்களை எப்படி கொடுக்கிறார்? ரொட்டி தீஞ்சு போச்சு, இதுக்கு புறம் தீயாம பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கூட கொடுக்குறேன். சின்ன பையன் அப்துல் கலாம் நடுவுல இருக்கிறார். இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டா, உம்மா பிழை செஞ்சிட்டாங்க, ரொட்டியை தீச்சிட்டாங்க. இப்ப பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. பாப்பா ரியாக்ட் பண்ண போறார். எப்படி ரியாக்ட் பண்ண போறார்? உம்மா ஏசுவாரா, அடிப்பாரா, முறைப்பாரா, ரொட்டி பறக்குமாண்டெல்லாம் எதிர்பார்க்கிறார். உம்மா பாப்பா எப்படி தெரியுமா அதை எடுத்துக்கொண்டார்? இது ஆண்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடு. ஒரு மனைவி என்று சொல்றவள் செய்யற பிழைய நாங்க வச்சு கொண்டாடப்படாது என்று சொல்றதுக்கு அவர் எப்படி தெரியுமா எடுத்துக்கொண்டார்? பரவாயில்லம்மா, பரவாயில்ல, ரொட்டி தானே. என்னது? ரொட்டி தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தீஞ்ச ரொட்டின்னா சரியான விருப்பம் என்று சொல்லிட்டு அந்த தீஞ்ச ரொட்டியை வளமையை விட சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சுவைச்சு சாப்பிடுறாங்க. இதை கேட்கிற நேரம் பெண்களுக்கு மைண்ட்ல ஓடும், என்னது தீஞ்ச ரொட்டியை வளமையை விட சந்தோஷமா சிரிச்சு சாப்பிடுறாராம். கொஞ்சம் சீனி கூடிட்டால் என்ன சத்தம், கொஞ்சம் உப்பு குறைஞ்சிட்டா என்ன சத்தம். விளங்குதா? உண்மையிலே என்னன்னு ஒரு மனுஷன் அவனுடைய ட்ரூ கேரக்டர் எப்ப விளங்குறது இல்லை கண்டால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தான் எது விளங்கும். சரி, கொஞ்சம் டஃப்பான சிச்சுவேஷன், ரொட்டி தீஞ்சிருச்சு. நீங்க நினைக்கல இன்னொரு ரொட்டி சுட்டு கொடுக்கிறேன், இன்னொரு ரொட்டி சுடுற அளவுக்கு வசதி கிடையாதுங்க, அவ்வளவுதான் மாவு இருக்குது. இப்ப இவர் சொல்றாரு, என்னது பரவாயில்லமா, பரவாயில்ல, ரொட்டி தானே, இந்த எனக்கு தீஞ்ச ரொட்டின்னா விருப்பம் சொல்லிட்டு வளமையை விட சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் நடுவுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். என்னடாப்பா நடக்குது என்ன உமாக்கும் பாப்பாக்கும் இடையில? இது ரெண்டு பேர்ல என்ன கெமிஸ்ட்ரி டாப்பா இது வேலை செய்யுது? இந்த மனுஷன் பிழை செஞ்சிட்டான்னு சொல்லி போட்டு மன்னிப்பு கேட்குது, ரொட்டியை தீச்சிட்டு. அந்த மனுஷன் சொல்லுது எனக்கு தீஞ்ச ரொட்டி தான் விருப்பம்னு சொல்லிட்டு வளமையை விட சந்தோஷமாக சாப்பிடுது. இந்த உமாக்கும் பாப்பாக்கும் இடையில என்ன கெமிஸ்ட்ரி? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, உங்களோட பிள்ளைங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான பிள்ளையாக, சைக்காலஜிக்கலி ஃபிட்டான பிள்ளையாக இருக்கணும் கண்டால் ஒன்று செய்யுங்க. வீட்டுள்ளுக்கு கணவனும் மனைவி ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே அந்த பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, தாயும் தந்தையும் ஒத்துமையா இருக்கிறாங்க, தாயும் தந்தையும் சந்தோஷமா இருக்கிறாங்க, தாயும் தந்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்கன்னு சொல்ற நேரமே பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு வகையான சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. அதை வச்சு மனதளவுல வளருவாங்க. சைக்காலஜி சொல்லுவாங்க அப்படின்னா, உம்மும் பாப்போம் பிள்ளைங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து கொண்ட மாதிரி உரசி கொண்ட மாதிரி உட்கார்ந்து கொள்ளுங்க. இப்படி உரசி கொண்ட மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க பிள்ளைங்களை எப்படி தெரியுமா வச்சுப்பாங்க? பாரு உம்மா பாப்பா ரெண்டும் ஒட்டி பிறந்தது மாதிரியா? உங்களுக்கு கேட்டா ஜோக் மாதிரி இருக்கும். and that is what the truth. அதான் உண்மையாக செய்யும். அந்த பிள்ளை என்ன செய்யும் என்று கண்டால் என் உம்மும் பாப்போம் கூட ஒத்துமையான்னு சொல்லி கூட அந்த பிள்ளை மனதளவுல சந்தோஷப்படும். மாறாக உம்மும் பாப்போம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை இதை பார்க்குது, பார்த்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு உட்கார்ந்துருக்கு, ஸ்கூல்ல போயிட்டு கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கு. அந்த பிள்ளை கிளாஸ்ல பிசிக்கலி இருக்கும், மென்டலி வீட்டுல இருக்கும். நான் வார நேரம் எனக்கு விருப்பமான ரெண்டு பேர் சண்டை பிடிச்சு கொண்டாங்களே, ஆர்கியூ பண்ணி கொண்டாங்களே, என்னாச்சோ தெரியலே, அடிச்சு கொண்டு யார தலையை யார் உடைச்சிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்களோ தெரியல, புள்ள வீட்டுல இருக்கும் மென்டலி. ஆக என்ன செய்வோம் என்று கண்டால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும். இதோட இந்த கதை முடியலைங்க. இவர் சாப்பிடுறார் இதை, தீஞ்ச ரொட்டியை, தனக்கு விருப்பம் இல்லாத ரொட்டியை விரும்பி சாப்பிடுறேன்னு சொல்லி போட்டு என்ன செய்யறாருன்னா சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இத்தானு சாப்பிடுறாரு. சுவைச்சு சிரிச்சு சாப்பிட்டு தன் ரூமுக்கு போறார். சின்ன பையன் அப்துல் கலாம் ஓடி போனான், போய் தட்டினாங்க, பாப்பா என்ன ராஜா உண்மையை சொல்லணும்ன்றாரு. என்ன ராஜா பாப்பா உங்களுக்கு உண்மையிலே தீஞ்ச ரொட்டி நான் விருப்ப மாட்டேன் கேட்டேன். பாப்பா புள்ள எடுத்த தலையை தடவி சொன்னார், ராஜா எனக்கு தீஞ்ச ரொட்டி விருப்பம் இல்லை ராஜா, தீஞ்ச ரொட்டி விருப்பம் இல்லை. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுப்பா இந்த குடும்பத்துக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்படுறார். எந்த வேலைகளை பார்த்து செய்யக்கூடிய இந்த தாய்க்கு, உங்களை கண்ணுக்குள்ளுக்கு வச்சு வளர்க்கக்கூடிய இந்த தாய்க்கு போயும் ஒரு ரொட்டி தீஞ்சு போனதுக்கு இந்த தாயிட மூஞ்சில பாஞ்சிட்டா என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான்னு சொல்றார். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா உனக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு நன்றி கடனோடு ராஜா. இது உமர் அலிட்டு வந்த குவாலிட்டி தாங்க. ஒரு முறை உமர் அலி அல்லாஹ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் உமர் அலி அல்லாஹ் யாருன்னு கேட்டா உலகத்துல கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஆட்சி செஞ்ச மனுஷன்.
உமர் என்றால் உலகம் நடுங்கும், அந்த மாதிரி அந்த பேருக்கு அவ்வளவு பவர் இருந்தது. ரைட்? இப்ப என்ன நடக்குதுன்னு, ஒரு நாள் ஒரு சஹாபி அவருடைய ஆட்சி காலத்துல அவருக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை. யாருக்கு? சஹாபிக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை. அவர் பார்க்கிறார், இதுக்கு எப்படியாவது சொல்யூஷன் வேணும் அப்பான்னு சொல்லி போட்டு அமீருல் மோமினின் வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட சொல்லி எப்படியாலும் அட்வைஸ் ஒன்று எடுப்போம், வார்னிங் கொண்டு கொடுப்போம் வைஃபு கொண்டு. வந்து கதவை தட்டுறதுக்கு ரெடி ஆகுறார். கதவை தட்ட ரெடி ஆகுறார். உள்ளுக்கு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்? மனைவி வச்சு வாங்கிட்டு இருக்கிறார். சத்தம் கூடுதலாக மனைவிட பக்கத்துல இருந்து வர்றது ஹா ஹூன்னு கேக்குது. இதெல்லாத்தையும் பார்த்தவர் சஹாபிக்கு நினைக்குது என்னது, எந்த பொஞ்சாதியே பரவாயில்ல போல் இருக்குது. யாரு பரவாயில்ல போல் இருக்குது? எந்த பொஞ்சாதியே பரவாயில்ல போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்கிறார். இப்ப உமர்ல கதவை திறந்து பாக்குறாங்க. சஹாபி பேய் தட்டு இருக்கிறார். கூப்பிட்டு எடுக்கிறார். என்ன செய்தி, என்ன செய்தி? இவர் சொல்றாரு தெரியுமா, பொஞ்சாதிட்ட தொந்தரவு தாங்காம தான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்தேன். இங்க வச்சு வந்து பார்த்தா உங்களை வச்சு வாங்குறத பார்த்தா எந்த பொஞ்சாதி பரவாயில்ல போல் இருக்குன்னு சந்தோஷமா திரும்பி போறேன். உமர்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மனைவி உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கிறாள். அவளுக்கு ஒரு சின்ன ஒரு உரிமை இல்லையா தன்னை கோபங்களை இடைக்கடையில் உன்னோட வெளிப்படுறது? ஆக இதை நீ பெருசா எடுத்துக்கொள்ளப்படாது. நான் அப்படித்தான் அவ பாக்குறேன். அவ செய்யற சேவைக்கு இந்த ஒரு உரிமை கூட நான் கொடுக்க இல்லைன்றால் எப்படி என்ற கருத்துப்பட சொல்றேன். உண்மையில என்னன்னா, நான் என் வைஃப் கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்க வந்து இதுக்கு பிறகு நான் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் உழைச்சிட்டு வரேன். நீங்க வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும். நான் நீங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகினால் அந்த விளையாட்டுக்கு நான் இல்லை. அந்த விளையாட்டுக்கு நான் இல்லை. ఎందుకంటే நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு என்னால சம்பளம் தந்து முடிக்கல, அது செஞ்சு முடிக்கிற வேலையும் கிடையாது, என்னால செய்ய இயலாதுன்னு அவ்வளவு என்னன்னு கேட்டா காசு சம்பாதிக்கிற கூட லேசி. ஒரு பெண் வீட்டுல போடுற ஹார்ட் ஒர்க் இருக்கு தானே, அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆண் என்ன செய்யலாம்னா சம்பளம் கொடுத்து முடிக்கல, அவ்வளவு வேலை செய்வான். அதான் இந்த பிள்ளைகளை பேசுற நேரம் சொன்னேன் என்னடா, பிள்ளைகள் உங்களோட உமா காலையில இருந்து தூவ போக மட்டும் நின்றுட்டே வேலை செய்யறாங்களே, நின்றுட்டே வேலை செய்யறாங்களே. ஒரு நாளாவது அந்த தாய் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம், உம்மா நான் உங்களோட காலை கொஞ்சம் பிடிச்சு விடட்டா, நீங்க எங்களுக்காகவே நீ முழு நாள் முளைக்கிறீங்களேன்னு சொல்லி கூட ஒரு நாள் பிடிச்சு விட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டு, இல்லைண்டா பிடிச்சு விடுங்கன்னு சொன்ன. ஏனென்றால் தாயிட அருமை பிள்ளைங்களுக்கு தெரியணும். சோ இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா வந்து மகன் கிட்ட அந்த விஷயம் சொல்ற. ரெண்டாவது விஷயம் சொன்னார், அத்தான் ஆக முக்கியமானது. என்னது? முதலாவது, தாய் இவ்வளவு கஷ்டப்படுறாள், இவளுக்கு போயும் போயும் ஒரு சின்ன ரொட்டி தீஞ்சி போறதுக்கு மூஞ்சில பாஞ்சிட்டா என்ன விட நன்றி கெட்டவன் யார்? முதலாவது. ரெண்டாவது விஷயம் சொன்னார், மகனே எனக்கும் உன் உம்மாக்கும் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ராஜா. எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் என்றால், எவ்வளவு பெரிய கனவு என்றால் எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது. உங்களாரையும் பெரிய ஆளாக்கி பார்க்கணும் என்று சொல்ற கனவுல இருக்கிறேன் ராஜா. இந்த பயணத்துல போயும் ஒரு ரொட்டி தீஞ்சு போனதுக்கு நானும் ஆகிய பண்ணிக்கொள்வோம் என்றால், சண்டை பிடிச்சு கொள்வோம் என்றால் வீட்டுல நிம்மதி இல்லாம போயிட்டு ராஜா. ஆகவே சண்டை பிடிக்கக்கூடிய இடத்துல இருந்து, சண்டைக்குரிய சூழல் இருந்து ஒரு சாதனையாளர் உருவாக மாட்டேங்க ராஜா. அதனால் நானும் முடிவெடுத்து இருக்கிறேன், வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறோம். ஆகவே என்ன நடக்கும்னா சந்தோஷமான சூழல் இருந்து சாதனையாளர்கள் வருவீங்க ராஜான்னு சொல்லி போட்டு சொன்னார். இந்த சம்பவத்தை வாசி முடிக்கிற நேரம் தெரிஞ்சது, இந்த உம்மாக்கும் பாப்பாக்கும் இடையில எவ்வளவு பெரிய ஒரு கனவு இருந்திருக்குது. எங்களோட குடும்பம் எப்படி வரணும், எங்களோட பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றது. இந்த பயணத்துல நாங்க சின்ன சின்ன விஷயங்களை அலட்டி கொள்ளப்படாதுன்னு ஒரு திட்டம் இருந்தது. ரெண்டு பேருக்கு ஒரு தெளிவான கனவு இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசிருக்கிறாங்க இந்த விஷயம். இப்ப விஷயத்துக்கு வரும். பேரண்ட்ஸ், நீங்க உங்களோட பிள்ளைங்கள் வந்து நான் சொன்ன காலகாலத்தால அவங்களோட உள்ளுக்கு இருக்கிற குமரல்கள் எல்லாத்தையும் சொல்லி பேசினாங்கன்னு சொல்றேன். ஒரு விஷயத்த மட்டும் விலகி கொள்ளுங்க, அந்த பிள்ளைங்கள் உங்கள் மேல இடிகிற மாதிரி அனுபவிச்சிருக்கிறாங்க. சரியாயிட்டு இன்னைக்கு அவ்வளவும் கக்கினது மோமடாஜர் எதை வச்சுன்னு கண்டா வந்து அந்த உம்மா வாப்பாவை பத்தி பேசினோம் தானே. ஒவ்வொரு வாப்பாட ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னுக்கு என்ன மாதிரியான வியர்வைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, அவமானங்கள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்ற நேரம் தான் என்ன செய்யுதுன்னு அந்த பிள்ளைகளோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. உம்மா வீட்டுல எப்படி எல்லாம் 24/7 கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்துக்குன்னு சொல்ற நேரம் அந்த பிள்ளைகளோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அதுல விளைவு தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்களோட உள்ள இறக்கத்தை தான் இங்க வந்து கூட்டிட்டு போனோம். ஆக இப்ப என்ன செய்வோம் என்று கேட்டால் பேரண்ட்ஸ், நாங்க
எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா எங்களோட வீட்டுக்குள்ள சூழல் எப்படி அமையணும்னு சொல்றது, கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுங்க. ஹம்பல் ரிக்வெஸ்ட். அதுல பேசுறதுக்கு முந்தி ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு செயல்ல நீங்க ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டா ரசூல்லா சொன்ன விஷயம் உண்டு, சுன்னா ஹயாத்தாவும். அத்தான் என்னன்னு கண்டா அவங்க ஒரு சஹாபாக்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறாங்க. அடையப்பா இந்த விஷயத்தை தான் சொல்லிருப்பாங்க. இப்படித்தான் கணவனுக்கு மனைவிக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் வரணுமா, நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு விஷயம் செய்வீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நெருக்கம் ரைட் வரும், மனங்கள் ஒன்றுபடும் சொல்லி போட்டு சொல்றாங்க. என்ன தெரியுமா, கணவனும் மனைவிக்கும் இடையில ஒத்துமை வரணும் என்றால் 2 பேரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு பிளேட்ல சாப்பிடுங்க. இப்போ ஒரு பிளேட்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வெளியில இருந்து ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தவர் பார்த்தார், அடையப்பா ஒன்றுக்கு சாப்பிட்டா ஒத்துமை வருமா, நபி அவங்க சொல்றாங்க ரைட். இவரு பார்த்தார், நான் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து கீரியும் பாம்பு மாதிரி என் வைஃபோட நான் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கேன். 2 பேருக்கும் சண்டை எதுக்கு எடுத்தாலும். இன்றைக்காவது ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்து இவளோட ஒத்துமை ஆயிட மாட்டேன், நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டேன் ஆசை வந்து பார்த்தார். லஞ்ச் டைம் எடுத்தார், ஓட்டம் வீட்டுக்கு போய்த்தான் கையெல்லாம் கழுவிட்டு போயிட்டு உள்ளுக்கு போறார். சாப்பாடு பிளேட்ல போடப்பட்டிருக்குது, சாப்பாடு போட்டு பிளேட்ல வச்சிருக்குது. மனுஷன் போயிட்டு உட்கார்ந்தவரை சாப்பிட வளமைக்கு மாத்தமாக இன்றைக்கு என்ன நோக்கத்துல வந்திருக்கிறார், ஒன்றுக்கு சாப்பிடணும், ஒத்துமையா இருக்கணும், இந்த நோக்கத்துல வந்திருக்கிறார். டக்குன்னு வைஃபை கூப்பிடுறார். இப்படித்தான் கூப்பிட்டு இருப்பார். ஏன்னு வளமையா சண்டை பிடிச்சிட்டு கீரியும் பாம்பும் மாதிரி இருக்கிற 2 திடீரென்று ஒத்துமையா 2 கண்டால் பாடி உட்கார்ந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான். எப்படி கூப்பிட்டு இருப்பார், அடியே வா வேண்டி உட்கார்ந்து ஒன்றுக்கு சாப்பிடுவோம் என்று கூப்பிட்டு இருப்பார். இப்ப இந்த டோன்ல கூப்பிட்டா மனுஷி இங்கால பக்கத்துல கேட்கிறேன், லேடிஸ் சொல்லுங்க பாப்போம், டெய்லி சண்டை கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இப்ப இந்த மனுஷன் திடீர்னு கூப்பிட்டா போய் உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? சிரிக்கிற சிரிப்பை தெரியுது. சிரிச்சு சொல்றாங்க, என்ன அது, நாங்களாவது போறதாவது கண்டதான் செய்தி இல்லைங்கிறா. இப்ப அவங்க போக ரெடி இல்லை. அந்த மனுஷன் சொல்லுது அப்படின்னா, ஏதோ தெரியல திடீர்னு ஞானம் பிறந்தேங்கிறது, டெய்லி சண்டை, இன்றைக்கு வந்து ஒன்றுக்கு சாப்பிடுவோம், சாப்பிட பாப்போம். இப்ப இந்த மனுஷன் சண்டை பிடிக்கிற மூட்ல இல்ல, அவரு சண்டை பிடிக்கிற மூட்ல ஒத்துமையாவோட மூட்ல இருக்கிறார், முடிவுல இருக்கிறார். அடியே என்ன மன்னிச்சிடுறி, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து உன்னோட சண்டை பிடிச்சு போதுமாதிருச்சு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணத்தால் சண்டை பிடிச்சிட்டு வெளியில போற நேரமெல்லாம் அடடா இந்த பொம்பளோட சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒத்துமையா மாட்டேனான்னு சொல்லிவிட்டு ஏக்கத்தோட வீட்டுக்கு வருவன், மறுபடியும் சண்டை. இப்படித்தான் என்ன செய்யுதுன்னு என்னோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு நபி அவங்க சொல்றதை கேட்டேன்டி, ஒன்றுக்கு சாப்பிடுங்க ஒத்துமை வரும்னு சொன்னாங்க. அதான் என்ன செய்யறேன்னு கண்டா வந்து கேட்டதுமே வீட்டுக்கு ஓடி வந்து இன்றைக்காவது நான் நீ ஒன்றுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு ஒத்துமையாக வாழலாமான்னு சொல்றதை பாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு கண்டால் வந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு சொன்னார். இப்ப இவர் சொன்ன டோன் இருக்கு தானே, அடியே வாடி ஒன்றுக்கு சாப்பிடலாம், நபி அவங்க சொன்னாங்க ஒன்றுக்கு சாப்பிட்டா ஒத்துமை வரும்ண்டு, எனக்கு உன்னோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, நீ வாடி சாப்பிடுவோம். இப்ப இது செய்து இவருக்கு படுகுது. இவர டோன் ஆஃப் வாய்ஸை பார்த்து இந்த மனுஷன் ஜெனிவினா கூப்பிடுறான், என்னோட ஒத்துமையாக வாழணும்னு ஆசைப்படுறான்னு சொல்ற நேரமே இந்த பொம்பளோட கண்ணால தாரையாக கண்ணீர் போகுது. வந்தா பிளேட் எடுத்தா பிளேட்டை இந்த சாப்பாட்டை மட்டும் வீசல, பிளேட்டையும் சேர்த்தே வீசி விட்டா. 2ம் பறந்துச்சுது வெளியில, சாப்பாடும் பிளேட்டும் சேர்ந்து பறந்துச்சுது. அழுது சொல்றா என்ன தெரியுமா, அழுது சொன்னது என்ன தெரியுமா, உன்னோட டெய்லி கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து சண்டை பிடிச்சு வாழ்க்கை வெறுத்து முடிவெடுத்திருந்தேன், இன்றைக்கு ஒன்னா போட்டு தள்ளுறதுன்னு முடிவெடுத்திருந்தேன். சாப்பாட்டுல நஞ்சு கலந்து வச்சிருந்தேன், நீ இன்றைக்கு இதை வந்து சாப்பிட்டு நீ இதோட என்ன செய்யணும், உன்னோட கதை முடியணும், இதோட என்ன செய்யணும், நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியாகணும்னு முடிவெடுத்திருந்தேன். ஆனால் எப்ப நீ வந்து சொன்னாயோ வா ஒன்றுக்கு சாப்பிடுவோம், ஒத்துமையாக வாழணும்னு ஆசை இருக்குதுன்னு, அப்ப முடிவெடுத்து உன்னோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கணும் தானடாப்பான்னு சொல்றாங்க. விலகி கொள்ளுங்க என்னன்னு கண்டா, நபி அவங்க சொன்ன சிம்பிள் சுன்னா என்னது, ஒன்றுக்கு சாப்பிடுங்க ஒத்துமை வரும் சொன்னது சிம்பிள் சுன்னா. ஒத்துமையை மட்டும் கொண்டு வர இல்லைங்க, என்ன செஞ்சிருக்குது, ஒரு உயிரையே காப்பாத்திருக்குது. அது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரருக்கு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணதுன்னு கண்டால் நபி அவங்களோட சுன்னா எங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணும் சொல்லி கொடுப்பாரு. ஆக ஒத்துமை வரணுமா, மினிமம் குடும்பம் முடிவெடுங்க.
குடும்பம் முடிவெடுக்க இன்றைக்குள்ள பிள்ளைகளை சார்பாகவும் சேர்த்து சொல்றேன். ஒரு நேர சாப்பாடு, அது பெரும்பாலும் டின்னர் என்று சொன்னால் மிச்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் உட்கார்ந்து ஒரு சகன்ல சாப்பிடுறோம் என்ற முடிவு போகும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்றுக்கு சாப்பிடுங்க சொல்றத நீங்க செய்வீங்கன்னு கேட்டா உங்களோட வீட்டுல ஊத்துற கண்ணையும் ஆனந்த கண்ணீரை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்கு ஊட்டி விடணும், பிள்ளைங்கள் பார்க்கறது. மனைவி பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடணும், பிள்ளைங்கள் பெற்றோருக்கு ஊட்டி விடணும், மனைவி கணவனுக்கு ஊட்டி விடணும். இப்படி என்ன செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு பாருங்க, அந்த குடும்பம் இப்படி இருக்கும். எந்த ஒரு காரணம் கொண்டும் சொத்துக்காக பிள்ளைங்கள் சண்டை பிடிக்காது. எந்த ஒரு காரணம் கொண்டும் பாப்பா உமாவோட பிள்ளைங்க செய்தாங்கன்னா சொத்துக்காக வேண்டியோ வேற எந்த காரணத்துக்காக வேண்டியோ பாப்பா உமா பகச்சி கொள்றதுக்கோ அவங்கள மனசை நோக்கடிக்கோ விரும்பாது. ஏன் நீங்க அப்படி கதைச்சி சாப்பிடுற நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிடுறது தெரியுமா? நான் இந்த சாப்பாட்டை எடுத்து இப்படி போடுறதுக்கும் நான் இந்த சாப்பாட்டை எடுத்து இப்படி போடுறதுக்கும் பெரிய வித்தியாசம். கணவன் மனைவிக்கு ஒரு கவலை மூட்டி விட்டுற நேரம் சொன்னாது ரசூலுல்லாஹ் புறத்தான் ஊட்டி விட்டு பாருங்க, அந்த மனைவிக்கு அந்த சாப்பாடு எவ்வளவு சுவையானது இருக்குது. மனைவி கணவனுக்கு ஊட்டி விட்டு பாருங்க, அந்த சாப்பாடு எவ்வளவு சுவையானது இருக்கு. பிள்ளைங்களுக்கு பெற்றோர் ஊட்டி போயிட்டு பாருங்க, அந்த பிள்ளை எவ்வளவு சுவைச்சு சாப்பிடுது. பிள்ளைங்கள் பெற்றோருக்கு ஊட்டி விட்டு பார்ப்பாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த சாப்பாட்டுற டேஸ்ட் என்னன்னு சொல்றேன். என்ன செய்யும் என்று கேட்டால் ஒரு வகையான அன்பு குடும்பத்துக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம என்ன செய்வோம், சின்ன சின்ன சண்டைகள் கூட வெறி ரயாலி தான் வீட்டுக்கு வரும். ஆக யாரும் நிரந்தரமாக பிரிஞ்சு போறதுக்கு யோசிக்க மாட்டோம். அன்பு கலந்து சாப்பாடு என்ன செய்யும், பரிமாறப்படும். சோ இதை செய்யுங்க. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றேன், கணவன் மனைவி ஒன்றுக்கு சாப்பிடுறது இதை என்ன செய்யாதுன்னு கண்டால் ஒரு அந்நியமான செய்தியாக யாரும் பாக்குறீங்களா? இல்ல குடும்பமாக உட்கார்ந்து ஒன்றுக்கு சாப்பிடுறத அந்நியமான செய்தியாக பார்க்காதுன்னு சொல்ற செய்தியை சொல்லிக் கொள்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வெக்கம், கணவன் மனைவியும் என்னது ஒன்றுக்கு சாப்பிடுறது. பெரும்பாலும் எப்படி எவ்வளவு காலத்துக்கு ஒன்றுக்கு சாப்பிடுவாங்க? கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாசம். அந்த காலத்துல என்னது ஊட்டி விடுறது, ஒரு பிளேட்ல சாப்பிடுறது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஈஸ்ட்ல போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கேன் பிசினஸ்காரர்களுக்கு. ஒரு கட்டத்துல கேட்கிறேன், எத்தனை பேர் ஒன்றுக்கு சாப்பிடுறீங்க? கணவன் மனைவி பெருசா உத்தரவில்லை, ஒன்று மட்டும் சுயங்கன்னு கையெழுத்தினார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் இருக்கு. அதுவும் வெக்கப்பட்டு கொண்டு தான் உயர்த்தினார். சரி, எப்ப சாப்பிட்டீங்க? கல்யாணம் முடிச்சு முதல் 3 மாசம். அவ்வளவுதான் சொன்னார். அப்ப நான் திருப்பி ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்கப்புறம் தலாக் சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறேன். இது என்ன சீசனல் பிசினஸ்? அந்த முதல் 3 மாசத்துக்கு மட்டும் ஒன்றுக்கு சாப்பிடுறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒன்றுக்கு சாப்பிடுறோம்? சும்மா கையெழுத்து டல்லையும் அந்த பிரச்சனை இருக்கு. இதை வெக்கப்படுற விஷயம் கிடையாது. இதை உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்றது இருக்கு தானே, மௌத்தாவும் மட்டும் இருக்கணும், இப்படி இருக்கணும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தானே என்னன்னா, எனக்கு சுகமில்லாம இன்கேஸ் நான் பெட்டுக்கு ஆவிட்டேன்னு வைங்களேன், நான் பெட்டுக்கு ஆவிட்டேன், நல்லா பாதுகாக்கணும். என்ன பார்க்க போற ஒரே ஜீவன் யார் கடைசி வரைக்கும்? என்ன மனைவி தான். அதே மாதிரி அவளுக்கு என்னமாலும் ஒன்று நடந்து அவள் பெட்டுக்கு ஆவிட்டாள் என்று கண்டால் அவ பார்க்க போறதும் நான் தான் கடைசி வரைக்கும். இவ்வளவு நெருக்கமான ஒரு உறவுல என்னங்க பெருசா வைக்கப்படுறதுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் சுன்னாவ செய்யறது வேற. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு என்டிக் கப்பல்ஸ் வந்துச்சு. என்டிக் கப்பல்ஸ் கிட்டத்தட்ட 75 வருஷம் மட்டும் இருக்கு. 70-75 வருஷம் வந்ததுகள் என்ன செய்துட்டுன்னா, ஒரு டேபிள் அங்காலையும் இங்காலையும் உட்கார்ந்தாச்சு. அங்காலையும் இங்காலையும் உட்கார்ந்துருக்கு. இருந்ததெல்லாம் யங் கப்பல்ஸ். எல்லாரும் அட்டென்ஷன் யார பக்கம் போகுது? இவங்கட பக்கம் தான் போகுது. அடையப்ப இந்த வயசான காலத்துல இது ரெண்டும் என்ன செய்தீங்கன்னு சொல்றது. ரெண்டும் உட்கார்ந்தாங்களா? ரெண்டும் என்ன செய்துன்னா, ஒரு சாப்பாடு ஓட பண்ணிச்சுது. சாப்பாட்டை கொண்டு வச்சாங்க. ரெண்டுக்கு சரியா பிரிச்சாங்க. பிரிச்சு மாச்சு. இப்ப பக்கத்துள்ளவர்களுக்கெல்லாம் கியூரியாசிட்டி, இது ரெண்டும் என்னத்துக்கு ஒரு சாப்பாட்டை ரெண்டுக்கு பிரிச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. கணவன் சாப்பிடுறா, மனைவி சிரிச்சு பார்த்துட்டு இருக்குது. மனுஷன் சாப்பிடுறத சிரிச்சு பார்த்துட்டு இருக்குது. பக்கத்துள்ள பொடியனுக்கு தாங்குது இல்ல. வந்தான் பாட்டியை தட்டான். ஏய் பாட்டி பாட்டி, என்ன ராஜா உனக்கு இன்னொரு சாப்பாடு வாங்கி தரட்டா? இல்லடா, நானும் ஒரு கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து ஒரு பிளேட்ல தான் சாப்பிடுவோம் பண்ணிச்சுது. இவன் சொன்னா, நீ ஒன்றுல சாப்பிட்டு போய் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அது என்னது? அது அவரை சாப்பிடுற நேரம் நீ அவரை சிரிச்சு பார்த்துட்டு இருக்க, நீயும் சாப்பிடலாம் தானே. சரிதானே கேள்வி? அவர் சாப்பிடுற நேரம் ஏன் பார்த்துட்டு நீ சாப்பிடு.
தட்டி சொல்லிச்சு இங்க வாடான்னு கிட்ட போனார். அடே அவரை சாப்பிட்டுட்டு அவரோட பல் செட்டை கலட்டி தருவார், அதுக்கு பிறகு நான் அதை போட்டுக்கொண்டு சாப்பிடுவேன். வெயிட்டிங் ஃபார் பல் செட். விளங்குதா? நான் சொல்ல இல்லை, நீங்க எல்லாம் பல் செட் மாத்திக்கிற அளவுக்கு எல்லாம் ஒத்துமையா இருக்குன்னு நான் சொல்ல இருக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாம் நான் போ தேவையில்லை, ஒரு பிளேட்ல சாப்பிடுறதுல ஒத்துமையா இருக்கும்னு சொல்லி. ஏனென்றா இந்த வீட்டுள்ள சந்தோஷமான சூழல் என்ன செய்யுங்க, நம்ம குடும்பத்தை வேற லெவலில் கொண்டு போகும். அதை அடிச்சு சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல கதறக்கூடிய பிள்ளைகளை நாங்க பார்க்க மாட்டோம். எங்களோட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றேன், அந்த நம்பிக்கை இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. எங்களோட வீட்டுள்ள சந்தோஷம் பொழிக்கிற ஒரு வீடு, ரைட்? அதே நேரம் வச்சுக்கொள்ளுங்க, நிறைய கணவன் மனைவி பேசணும், பிள்ளைகளை வச்சுட்டு பேசணும். சொல்றேன், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ½ an hour குடும்பமாக உட்கார்ந்து கதைச்சு பாருங்க. நான் அதை பிராக்டிஸா செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் சொல்றதுனால சொல்றேன், இந்த பிள்ளைங்களையும் வைஃபையும் வச்சுட்டு கூட உட்கார்ந்து கதைக்கிற நேரம் இருக்கிறது தானே. நான் ஒரு கட்டத்துல முடிக்கிறதுக்கு யோசிப்பேன். நான் எங்க வீட்டுல நடக்கிறத சொல்றேன், எங்க வீட்டுல நடக்கிறத சொல்றேன். இப்ப மகள்மார் 2 பேர், சின்னவங்க 2 பேரும் கொஞ்சம் விளையாட்டு இருப்பாங்க, மூத்த மகள்மார் 2 பேரும் இருப்பாங்க. நான் வைஃப் உட்கார்ந்து இப்படி கதைச்சிட்டு இருப்போம். இது அரை மணித்தியாலம் போகும், சில நேரம் 3/4 மணித்தியாலம் போகும். இப்ப எனக்கு நினைக்குது நான் இப்ப அடுத்த வேலைக்கு நான் போகணும்னு சொல்லிட்டேன். அவட எலும்ப பாக்குறேன்னு சொல்லிட்டு தெரிய நேரம் மூத்த மகள் சொல்லுவாள், எப்படி தெரியுமா, இன்னொரு 15 minutes, இன்னொரு 15 minutes. என்கிட்ட பிள்ளைகள் அவ்வளவு விரும்புறாங்க பேரண்ட்ஸோடு உட்கார்ந்து பேசுறது. அவ்வளவு விருப்பம் தெரியுமா உங்களுக்கு? இதை நான் போயிட்டு கொழும்பு ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிறேன், கேர்ள்ஸ் ஸ்கூல். அது பேசிட்டு இருக்கிற நேரம் பிள்ளைகள் கிட்ட கேட்கிறேன், பிள்ளைகள் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஸ்கூல் போற நேரம் உங்களை உமா கட்டி பிடிச்சி அல்லாட காவலா போயிட்டு வாமான்னு வழி அனுப்பினது? ஒரு பிள்ளை இல்லை. எனக்கு கலாம்போ என்வாரன்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்களை மாதிரி எல்லாம் கொஞ்சம் வேற வித்தியாசமான அமைப்புகள். எந்த அளவுக்கு இருக்குன்னு அது ஒரு பிள்ளை சொல்லுது, சார் நீங்க சொல்ற மாதிரி ஒன்று சாப்பிடுறது, உட்கார்ந்து பேசுறது இதெல்லாம் கிடையாது சார். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒரே ஒரு விஷயம் செய்வோம், உட்கார்ந்து பார்ப்போம் சார். என்னம்மா பார்ப்பீங்க? நாங்கெல்லாம் உட்கார்ந்து டிவி பார்ப்போம் சார். ஹம்பல் ரிக்வெஸ்ட், வீடுகள்ல டிவி பாவிக்கிறது என்ன செய்யுங்கன்னா இயன்ற அளவுக்கு நிப்பாட்டுங்க. கிட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு என்னன்னு வீட்டுக்கு கரண்ட் பில் கூடுதலா வந்திருக்குதுன்னு ஹெல்ப்புக்கு கேட்டு வந்திருக்கிறாங்க. அவர் அந்த காசை கொடுக்க முந்தி இவ்வளவு கரண்ட் பில் வாரதுக்கு என்ன காரணம் தேடி பாடுறான்னு இன்னொருத்த சொல்லி அனுப்பியிருக்கிறார். பெய்த்து பார்த்தா அந்த வீட்டுல விடிஞ்சதுல இருந்து அந்தி படம் மட்டும், அதாவது இரவு தூங்க போக மட்டும் கேபிள் டிவில என்ன செய்து படம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக அவர் என்கிட்ட சொல்றார், சார் இதையும் சேர்த்து இந்த சமூகத்துக்கு சொல்லுங்க சார் என்ன. அவங்க முழு நேரம் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இது. அதனால இப்படி முழு நேரத்தை படத்துல டிவிக்கு முன்னுக்கும் கழிச்சால் பொருளாதார கஷ்டம் வருமா வராது? அதுதான் போதும். ஆகவே அதுக்காக போயிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கே கடன் வாங்குற லெவல் கண்டா மீதி விஷயங்கள் என்னது? ஆக விலையை கொள்வோம் என்னன்னு கண்டா இப்ப இந்த புள்ள சொல்லுதுன்னா நாங்க உட்கார்ந்து பார்ப்போம் சார் என்றது, ரைட்? டிவி பார்ப்பாங்க. அதுல ஒரு புள்ள சொல்லிச்சது எப்படி தெரியுமா, சார் கடைசியா போன பிக் பாஸ்ல 100 எபிசோடையும் குடும்பமா பார்த்தோம் சார். பிக் பாஸ் ஒரு ப்ரோக்ராம் போகுதா, அதை குடும்பமா பார்த்தவன். நான் சொன்னேன் குடும்பம் விளங்கிருமன். அது தனியா பாக்குறதே பாவம் மாதிரியான விஷயம். இதை போயிட்டு குடும்பமா வேற பார்த்திருக்கிறீங்களே பெருமையா சொல்ற அளவுக்கு உண்டு. அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளைங்கள விளப்பம் வேற. இப்ப நான் சொல்றேன், அந்த பிள்ளை சொல்லிச்சு. இப்ப நான் கேட்டேன், எத்தனை பேர் உம்மா ஹக் பண்ணி சலாம் சொல்லி அல்லாட காவலா போயிட்டு வான்னு நினைக்கிறது? ஒரு பிள்ளை இல்லை. நான் கேட்டேன், உம்மாவோட அவ்வளவு விருப்பம் இல்லையாம? சார் உம்மாவோட விருப்பம் எல்லாம் வேற யாரோட சார் விருப்பம்? அப்ப ஏம்மா செய்ய மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு ஒரு வகையான கேப் இருக்குது சார். எப்ப இந்த கேப் வரும் என்றால் விலகி கொள்ளுங்க என்னான்னு கண்டா, பிள்ளைகளோட நீங்க பேச தவறுவீங்கன்னு கண்டால் கிளியரா எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பேச தவறினால் இந்த புள்ள இன்னொருத்தரோட பேச ஆரம்பிக்கும். அது இதை விட இன்ட்ரெஸ்ட் ஆனதா இருக்கும். புள்ள பெற்றோருக்கு சொந்தமானதா இருக்காது. ஹம்பல் ரிக்வெஸ்ட், பிள்ளைகளோட நிறைய கதைங்க. கதைக்கிற நேரம் அவங்க பேசுறதை கேட்கிற நேரம் என்ன செய்யுதுன்னா உள்ள எந்த மாதிரியான மனநிலை இருக்குது, ஹாப்பியா இருக்குதா, சேடா இருக்குதா, படிப்பு விஷயத்துல கவனமா இருக்குதா இல்லையா, குடும்பத்தோட இறக்கமா இருக்குதா இல்லையா, எல்லாம் தெரிய வரும். எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியாம சொல்லுவாங்க. ஆக எங்களுக்கு விலகி கொள்ளலாம். புள்ள அல்ஹம்துலில்லாஹ் சரியான இடத்துல தான் நிக்குது. இல்ல பிள்ளையான பக்கத்துல போயிட்டு இருக்கு, சரிவாண்டி கொள்ளும் சொல்றேன். இப்ப என்ன செய்திருக்கேன், இந்த புள்ள சொல்லுது எங்களுக்கு ஒரு கேப் இருக்குது சார். நான் சொன்னேன், பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூல் விட்டதும் துருவாக நீங்க வீட்டுக்கு போகணும். போனா உமா கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பா, உமா ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் உமாக்கு ஒரு என்ன செய்யணும், ஹக் ஒன்று கொடுத்து கிஸ் ஒன்று கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி போட்டு உமோட
சொல்லிட்டு சொல்லும்மா நம்மளோட இது இப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்மான்னு சொல்லுங்க. எல்லா பிள்ளையும் தலையாட்டிச்சுது. ஒரே ஒரு பிள்ளை கொஞ்சம் ஸ்மார்ட்டான பிள்ளை சொயங்கன்னு கை வச்சுச்சுது. என்னம்மான்னு கேட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு, சார் திடீரென்று இப்படி போயிட்டு உமா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சு என்னது உமா நம்மளோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொன்னா உமா நினைக்க மாட்டாவா? ஏன் இவள் பட்டர் வைக்கிறாள் ஒரு நாளும் இல்லாம பட்டர் வைக்கிறாள், ஏன் என்னமான்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டுருவாள் வந்து உமா பயப்பட மாட்டாங்களான்னு கேட்டா. அப்ப நான் சொன்னேன், உமா சந்தேகப்பட இல்லைன்னு கண்டாத்தான் என்னது யோசிக்கணும். இதை செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னேன். என்னது செஞ்சுட்டு உமா கிட்ட சொல்லுங்க என்னண்டா, உமா இன்னைக்கு இப்படி ஃபாசில் மொய்தீன் சார் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னாருமா வந்து குடும்பம் இப்படி ஒத்துமையாக இருந்தா வீட்டுக்கு சொர்க்கத்துல சாயல் தெரியும் என்று சொன்னாருமா. அதெல்லாம் கேட்கறது எங்கட குடும்பத்தில் இல்லையே, நாங்க இப்படி வரணுமேன்னு சொல்லிவிட்டு மனசு ஏங்கிச்சுதுமா, அதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க. அப்போ உமா விலையை கொள்வாங்க. பிள்ளைக்கு உண்மையிலேயே ஒரு குடும்பத்தோடு இப்படி ஒரு ஆசை இருக்குது இப்படி இருக்கணும்னு சொல்றது விலையை கொள்வாங்க. ஸோ நான் சொல்ல வர்றதுன்னா பிள்ளைங்களுக்கு இந்த ஆசை இருக்குது, குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும், நிறைய உட்கார்ந்து பேசணும் வந்து நாங்க ரெடியா இருக்கிறோமா அந்த டைமை கொடுக்குறேன்னு சொல்றதுல யோசிச்சு பார்க்க வேண்டும். இப்ப பேசுற நேரம் ஒரு விஷயம் செய்யணும். பேரண்ட்ஸ் விலகி கொள்ளுங்க என்னண்டா, கணவன் மனைவி பேசுற நேரம் பாருங்க என்னண்டா, எங்களோட பொருளாதாரம் சம்பந்தமாக கதைங்க, எங்களோட பிள்ளைங்கள் சம்பந்தமாக கதைங்க, எங்களோட வாழ்க்கை முறை சம்பந்தமாக கதைங்க. இதெல்லாம் நீங்க முதல்ல நீங்க 2 பேரும் பேசிட்டு பிள்ளைங்களோட பேசுங்க. ஏன் சொல்றேன்னு கண்டால் விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும் என்று சொல்லுவாங்க. அர்த்தம் இல்லைங்களா இருக்காது? விரலுக்கு ஏத்த வீக்கம் என்று இன்றைக்கு எங்களோட சமூகத்துல நிறைய பெண்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது. ஏத்துக்கொள்றீங்களா இல்லையா? நான் சில ஊர்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த ஊருக்குள்ள வந்து என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லேடிஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஏண்டா எந்த நேரமும் டென்ஷன், எந்த நேரமும் எது ஒன்று நடக்காத ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆண்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது கூடுதலாக. சரி, ஏன் என்று எந்த நேரமும் தலையில ஓடிக்கொண்டே இருக்குது விஷயம். அவருக்கு இயலுமா இயலாதான்னு தெரியல, அந்த கெப்பாசிட்டியை மீட் பண்ணுமான்னு சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னா தன்னை மறந்து சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார். அது என்ன சொல்ல வர்றேன் என்றால், வீட்டுல வருமானம் என்னது கணவன் மனைவி கிட்ட சொல்லணும். என்ற வருமானம் இவ்வளவு தான், ஆக எங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் போகணும்னு சொல்றத சொல்லணுமே இல்லாம நான் என்னவோ பெரிய வீரன் மாதிரி என்ன செய்யப்படாதுன்னா கணவன்மாருக்கு சொல்றேன், நீங்க ஓவரா அவளை பில்டப் பண்ணி காட்டாதுங்க. அது என்ன செய்யும்? அந்த மனைவிக்கு எதிர்பார்ப்புகளை கூட்டும். அந்த எதிர்பார்ப்புகள் கூட்ட நேரம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பட்ஜெட்டை போடுவாங்க, செலவுகளை டிசைன் பண்ணுவாங்க. இப்ப என்ன நடக்கும் என்றால், நீங்க கொடுத்த பில்டப்ல நீங்களே கஷ்டத்துல விடுவீங்க, போயிட்டு கடன் கேட்க வேண்டி வரும், இல்லைன்னு இன்னொருத்தரை ஏமாத்த வேண்டி வரும். எடுத்த கடனை கொடுத்து கொள்ளலாம் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு மென்டல் பிரஷர் என்ன செய்யும், நோயாளியாவி உங்களோட மனுஷன் ஒரு கட்டத்தில் என்ன செய்வார், படுத்துருவார். ஆகவே கணவன் மனைவிக்கு இடையில பேசுற நேரம் ரியாலிட்டியா பேசணுமே இல்லாம சும்மா அந்த நிலவுக்கு கூட்டிட்டு போறேன், நிலாவை கையில தார, இந்த கதையெல்லாம் கல்யாணம் முடிச்சது பூரா கழிச்சு சரி வராது. ரியாலிட்டியை தான் பேசணும். இத்தானே என்னது பிள்ளைங்களுக்கும் சொல்லணும். நான் வந்து இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்த சொல்றேன். வைஃபே சில நேரங்களை கேட்பாங்க. ஒரு பிள்ளை என்ன மவன் வச்சு கொள்ளுங்க, பைக் கேட்கிறான், என்னது புஷ் பைசிக்கல் வாங்கி கொடுப்பேன். ஏன்னு சொல்லுங்க, அவன் அதை ஓட்டுறதன் மூலம் அவனுக்கு என்ன செய்யுதுன்னா பிசிக்கல் ஒர்க் அவுட் நடக்குது. நான் சின்னத்துல இருந்தே டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், என்ன செய்வேன்னா அவனோட பிசிக்கல் இல்லைன்னா மென்டலி ஏதோ ஒரு பெனிஃபிட் அவனுக்கு இருக்கணும்னு சொல்றது நான் கவனமா இருப்பேன். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், அது பார்த்துருக்கிறேன். இப்போ பைக் வாங்கி கேட்டுறான், கொடுத்தாச்சு. இப்போ என்னதான் அவர் ஓடுற நேரம் அவருக்கு அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆண்ட பைக்ல நைட்டுக்கு என்ன செய்யுது, ஒரு லைட் ஒன்று பத்துறதுக்கு மாதிரி ஒரு பைக் ஒரு லைட் ஒன்று பார்த்துட்டான். இப்போ வந்து இதை கேட்கிறான். இப்போ 2 மாசமா கேட்கிறான். நான் சொல்றேன் ராஜா, இப்ப சரி வராது. இப்ப பார்த்தால் இந்த வைஃபுக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த புள்ள இதை கேட்கறத வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டே வைஃப்ட மைண்ட்ல ஓடுது, என்கிட்ட கேட்டு ஆயிடுச்சு. ஏன் இப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன், அவனுக்கு இதை நான் வந்து பகலையில ஓடுறதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சரி, நைட்ல ஓடுறதுக்கு வாங்கி கொடுத்த மாட்டேன். அந்த லைட்டை போட்டு கொடுத்தால் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. நைட்ல வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினைப்பானா இல்லையா? நினைப்பான். முதலாவது. 2வது வெளியில போவான். அவன் வந்து ஹிஃபுல் செஞ்சுட்டு இருக்கிறாள். மகரிப்ல இருந்து 8 மணி மட்டும் அவனோட டைம் வந்து ஹிஃபுலுக்கு உள்ளது. அந்த டைம் என்ன செய்வான், பைக்கோட ஆரம்பிப்பான். அந்த விஷயம் பட்டு போகும். ஹோம்ஒர்க் செய்யற விஷயம் இல்லாம போயிடும். கடைசிக்கு இவனை மேனேஜ் பண்றதே விட்டுள்ளுக்கு பெரிய ஒரு வேலையா போயிடும். உள்ள கேக்குதுன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஈஸியா எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்காக எதை கொடுக்கணும் எதை கொடுக்கப்படாதுன்னு பாப்பா உமாக்கு தெரியும்.
அசல் வீட்டுக்குள்ள வச்சிருக்குது. இப்ப என்ன அவன் ரிக்வெஸ்ட் காரணம் என்னன்னா பக்கத்து வீட்டு பொடி இந்த பைக்ல அந்த கெஜெட் இருக்குது. ஆக விளங்கி கொள்ளுங்க என்னன்னா எதை வாங்கி கொடுக்கணும் எதை வாங்கி கொடுக்கப்படாதுன்னு சொல்ற தெளிவு பேரண்ட்ஸுக்கு இருக்கணும்னு சொல்றதை நான் சொல்லிக்கிறேன். ஹம்பல் ரிக்வெஸ்ட். சோ இது ஒன்று என்ன செய்யும்னா பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம்னு வந்து நாங்க எல்லாம் எதை கேட்டாலும் தருவோம் சொல்றது. உங்களுக்கு தெரியுமா, பிள்ளைங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வளர்த்தீங்கன்னு கண்டால் கஷ்டங்கள் அவங்களோட உடம்பால சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை அடையணும், ரைட்? என்ன அறிவை பாவிச்சு சில விஷயங்களை அடையணும், அப்பதான் அது கிடைக்கும் சொல்ற விஷயம் கிடைக்க இல்லை. எதை கேட்டாலும் கிடைக்கும் சொல்லிட்டு வந்துச்சுன்றால் உங்களோட புள்ள உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத பிள்ளையாக மாறும் என்று சொல்றேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்கால ஒரு வகையான பறவைகள் அருகி கொண்டு வந்தது. ஒரு வகையான பறவை குறைஞ்சிட்டே போகும். அமெரிக்கன் கவர்மெண்ட் முடிவெடுக்குது இந்த பறவையை நாங்க திருப்பி என்ன செய்யணும், எண்ணிக்கையை கூட்டணும். அதுக்காக அந்த பறவைகள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஜூ செட் பண்ணாங்க. தனியா ஒரு ஜூ மாதிரி ஒன்று செட் பண்ணி அந்த கூட்டுள்ளுக்கு போட்டு வளர்க்குறாங்க. சாப்பாடு நேரத்துக்கு போகுது, அவங்களுக்கு வென்டிலேஷன் எல்லாம் கம்ஃபர்டபுளா கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. கொஞ்சம் காலம் போற நேரம் அந்த பறவைகள் பெருகுது. பெருகினதுக்கு கூட தேவையான குவான்டிட்டி வந்துருச்சு, திறந்து விட்டாங்க. எல்லாம் நினைக்கிற நேரம் கிடைச்சிட்டு இருந்த பறவைகளுக்கு, கூட்டுள்ளுக்கு வாழ்ந்த பறவைகளுக்கு திறந்து விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அந்த பறவைகளுக்கு வெளியில் உள்ள சேலஞ்ச் தெரியாது. இப்ப வெளியில வந்து பறக்க ஆரம்பிக்குது, வாகனங்கள் அடிபட்டு சாவுது, மரக்கிளைகளை போயிட்டு பாதுகாப்பு அடிக்க தெரியாது, கழுகுகள் வந்து என்ன செய்திருக்குன்னா கவ்விக்கொண்டு போகுது. ஏன் இவ்வளவு காலமும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தது, எந்த சேலஞ்சும் இல்லாம பிள்ளை நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து வளர்த்தீங்கன்னு கண்டால் அவன் என்ன செய்வான்னு உலகத்துல வாழ்றதுக்கு பொருத்தம் இல்லாத ஆளாக மாறுவான். நிறைய பேர்கிட்ட என்ன செய்வான், ஏமாந்து போவான். நீங்க பார்த்திருக்கிறீங்களோ நம்ம தெரியல, பரம்பரை சொத்தை அனுபவிச்சு வந்த பிள்ளைகள் கஷ்டம் இல்லாம கைக்கு கிடைச்சவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கண்டால் அடுத்தவங்க கிட்ட ஏமாந்துட்டு ரோட்ல வந்து நிற்பாங்க. சோ என்ன செய்யுங்கன்னு கண்டா வந்து இது ஒரு விஷயம். பெண்கள் பக்கத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட கணவன் மாறு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றது விலகி கொள்ளுங்க. நான் இன்றைக்கு காலையில சொன்ன பிள்ளைங்களோட வாப்பா என்ன எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்றான்றத தெளிவாக சொல்லுவாருன்னு கேட்டால் அதுக்கு பின்னுக்குள்ள கண்ணீர் என்ன, வியர்வை என்ன, அவமானம் என்ன, கஷ்டம் என்னன்றத சொல்லுவாருன்னு கண்டால் உங்களோட உமாக்கும் உங்களுக்கும் சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னுக்கும் அவ்வளவு வலி இருக்கு. ஆகவே நீங்க டிமாண்ட்ஸை கூடுதலாக வைப்பீங்கன்னு கண்டால் உங்களோட கணவனுக்கு அவர் ஒரு விஷயம் செய்வார், அது உங்களோட கணவனோட இமேஜையும் உங்களோட ஃபேமிலியோட இமேஜையும் பெரிய அளவில் பாதிக்கும். இதுல வந்திருக்கக்கூடிய ஆண்கள் இதை வெளியில நீங்க யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க. என்ன நடக்கும் என்று கண்டால் மென்டல் ப்ரெஷர் கூட்ட நேரம் அடுத்தவங்களை ஏமாத்தியாவது நான் சம்பாதிக்கணும், ஏமாத்தியாவது கைக்கு காசு வந்துடணும் சொல்லி போட்டு நீங்க செய்வீங்க. அந்த ஏமாத்துறது ஒரு முறை நடந்ததோட உங்களோட லைஃப் முடிச்சு. நான் பிசினஸ்காரர்களுக்கு ப்ரோக்ராம் செய்யற நேரம் சொல்லுவேன் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? நம்பிக்கை. உங்களுக்கு நலீம் ஹாஜியார் அவர்ற வாயால சொன்ன செய்தி ஒன்று நான் சொல்றேன். அவர்ற வாயால சொன்ன செய்தி இது. போன வென்ஸ்டே நான் வந்து கெலியோயா அல் மனார் நேஷனல் ஸ்கூல்ல பிரிஃபெக்ட்ஸுக்கு ட்ரைனிங் செஞ்சு முடிக்கிறேன். அப்ப அவங்களோட பிரின்சிபல் சார் ஒரு நலீமி, அவங்களோட நலீமிஸ்ல ஆல் பாய்ஸுக்கு நான் ட்ரைனிங் செஞ்சிருக்கிறேன். ஆக அந்த செஷன்ல அவர் உட்கார்ந்து இருந்திருக்கிறார். சோ அப்ப அவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றார். சார் நான் நீங்கள் இந்த காலத்துல எல்லாம் உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம் பேச இருக்கிறேன் சார் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் சொன்னார். அது இனிலன்ற மாதிரி ஒரு மெசேஜ், அதுவும் தடல் ஆகலைங்க. எனக்கு கூடுதலா ஜெம் பிசினஸ் பண்ணிருக்கிறேன். நலீம் ஹாஜியார் சொல்றது ஜெம் பிசினஸுக்கு பிராண்டாக இருந்த ஒரு மனுஷன் ஸ்ரீலங்கால. அவர உதாரணத்தை சொல்றேன். அவர் அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 7வது வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியாக போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுவார். அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்சுக்கு 30-35 பிள்ளைகள் இருப்பாங்க. அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுவாராம், இந்த வீடு இன்னைக்கு உங்களுக்கு உள்ளது. நான் என்ன செய்வேன்னா வீட்டுல இருப்பேன், நீங்க வேண்டியதை என்ன செய்யலாம், இந்த வீட்டுக்கும் எடுத்து சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், ரைட்? என்னோட பேசுறா பேசலாம். இப்படி எல்லாம் இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக கேட்டிருக்கிறாங்க. நலீம் ஹாஜியாரோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடைசி டிஸ்கஷன் இது மிஸ் ஆகினால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவரை சந்திக்க கிடைக்குமான்னு கூட தெரியாது. அவங்களோட பெஸ்ட்ல ஒரு பாய் கேட்டிருக்கிறார், ஹாஜியார் நாங்க உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து அனுபவிச்சிருக்கிறோம், கடைசி அவங்களோட வீட்டையும் தந்து நாங்க அதையும் பாவிச்சிட்டோம், வீட்டையும் பாவிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்க,
வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறதுக்கு சொன்னாங்க. இவர் கேட்டிருக்கிறார். அப்ப நலீம் ஹாஜியார் சொன்ன பதில் இருக்கு தான் என்ன தெரியுமா? அவர் சொல்லி இருக்கிறார், எந்த இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல இவ்வளவு காலம் நான் இருக்கிறேன், ரைட்? சின்ன காலத்திலிருந்து ஜெம் பிசினஸ் செஞ்சு இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். இந்த த்ரூ அவுட் மை ஜேர்னி ஒரு பொய் நான் சொல்லி பிசினஸ் செஞ்சது கிடையாது. எப்படி? ஒரு பொய் நான் சொல்லி பிசினஸ் செஞ்சது கிடையாது பிள்ளைங்க. ஆகவே இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செய்யுங்கன்னா பொய் சொல்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அண்டை எனி காஸ் பொய் சொல்லாதுங்கன்ற செய்தியை சொன்னாங்க. ஆக அது நலீம் ஹாஜியார் என்று சொல்றால் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார்னு கண்டால், இன்றைக்கும் ஜெம் பிசினஸ்ல ஒரு பிராண்டாக இருந்தாருன்னு சொல்லி போட்டு பேசப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார்னு கண்டால் அதுதான் காரணம். ஆக பொய் என்று சொல்றது வந்துச்சு என்று கண்டால் நம்பிக்கை என்று சொல்றது தட்டிப்பட்டு போகும். நம்பிக்கைன்னு சொல்றது தட்டிப்பட்டு போச்சுன்னு கண்டால் உங்களோட ஆகப்பெரிய சொத்து ஒரு பிசினஸ் பண்ணுக்கு இருக்கக்கூடியது நம்பிக்கை. அதையே தொலைச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க இன்னொருத்தரோட பிசினஸ் செய்ய கிடைக்காதுன்னு சொல்ற செய்தி சொல்லிக்கணும். சோ ஆகவே அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆக குடும்பமாக உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்றேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படி இந்த குடும்பத்துவம் உட்கார்ந்து பேசுற நேரம் அந்த குடும்பம் செழிக்கும் சொல்றது. டாக்டர் ஜியாட் என்று சொல்றவர், ஏசிஎஸ் ஹமீத் தெரியும் எல்லாருக்கும், முதலாவது ஃபாரின் மினிஸ்டர் எங்களுடைய நாட்டுல. அவர தாத்தரம் அவன் டாக்டர் ஜியாட் ஒரு சயின்டிஸ்ட், PhD ஹோல்டர். இவர் என்ன செய்யறாருன்னு கண்டா இன்சைட்ல எஜுகேஷனுக்கு டைரக்டராக அவர் ரிட்டையர்மெண்ட் கூட போட்டாங்க. அவரை நானும் செய்து நிறைய ஐலண்ட் பாய் டிராவல் பண்ண என்னன்னு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் செய்யறது. அப்படியே போய்த்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு நாள் நான் அவர்கிட்ட ஓப்பனா கேட்கிறேன், டாக்டர் நான் நீங்க எவ்வளவு பயணங்கள் போயிட்டோம், இதுவரைக்கும் நீங்க உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லலைன்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், பாசி என் வைஃப் A லெவல் மட்டும் படிச்சவர், ரைட்? நான் ஒரு PhD ஹோல்டர் இருந்தும் நான் விரும்பினேன் எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணாத ஒரு பொம்பளை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆகவே நான் இவ்வளவு செலக்ட் பண்ணேன். A லெவல் மட்டும் என்ன பிள்ளைங்களை வீட்டுல நின்று வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எனக்கு 3 மகள் ஒரு மகன். மூத்த மகள் மலியதேவ காலேஜ்ல A லெவல் செய்றா, O லெவலும் அங்கதான் செய்றா. O லெவல் 9A, A லெவல் 3A கம்பைன்ட் மேத்ஸ் செஞ்சா இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி மொரட்டோ யூனிவர்சிட்டி 3rd இயர்ல இருக்கிறா. ரெண்டாவது மகள் O லெவல் 9A, A லெவல் 3A கொலம்போ யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி 1st இயர்ல இருக்கிறா. மூணாவது மகள் O லெவல் 9A, A லெவல் பயோசயின்ஸ் படிச்சிட்டு இருக்கிறா. ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட் என்று சொல்றாங்க. 3A என்னது மொரட்டோ யூனிவர்சிட்டி, O லெவல் 9A, A லெவல் 3A கொலம்போ யூனிவர்சிட்டி, O லெவல் 9A அடுத்தது 3A வரணும் சொல்றீங்க. நீங்க உட்கார்ந்து படிப்பீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு பதில் பாருங்க. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மெசேஜ் இருக்குது. அவர் சொன்னது என்னன்னா, பாசிட் நாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் என்ன செய்வேன் என்று கண்டால் டெய்லி மகரிபு போற என் வீட்டுல பழங்காலத்து பெட் ஒன்று இருக்குது. அந்த பெட்ல என்ன செய்வோம், நான் வைஃப் 4 பிள்ளைகளும் உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்துட்டு சும்மா ஒரு அரை மணித்தியால கதை போகாது. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு நடந்த செய்தியில் அந்த இளையான ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாங்களா, டீச்சர்ஸ்மாரோட பிரச்சனை இருக்குதா, படிப்பு சரியா போகுதா, இது எல்லாத்தையும் விலகி கொள்ளுவோம். ஏதேனும் பிழைக்கிற இடத்துல அப்பப்ப திருத்தி விடுவோம். புள்ள என்ன செய்வாங்கன்னு கண்டா டக் டக் டக்குன்னு அதனால திருத்தி கூட அப்படியே முன்னுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுதான் காரணம் இன்னைக்கு பிள்ளைகள் இந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆகவே பேசுங்க பிள்ளைகளோட சொல்ற விஷயத்தை. பேசுறதுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு பேரு என்ன கொடுக்கணும், பிள்ளைங்க டைம் கொடுக்கணும். டைமை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் என்னன்னு கேட்டால் தன்னை பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சாமான் வேல்யூபிள் டைம். இன்னைக்கு கண்டுக்க உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், நீங்க எவ்வளவு மெட்டீரியல் திங்ஸ் கொடுத்தாலும் ஒரு நாள் புள்ள உங்களோட என்ன செய்யும், வெறுப்ப காட்டும், விஷத்தை கக்கும். எப்படின்னா நீங்க டைம் கொடுக்காத. பாகிஸ்தான்ல ஒருத்தர் என்ன செய்யறாங்க, யூகேல போய் 15 வருஷமா இருக்கிறார். ஒரு நாள் கூட வீட்டுக்கு போனது கிடையாது. அவர் இங்க வர நேரம், யூகேக்கு வர நேரம் அவரோட மகனுக்கு 6 மாசத்துல இருக்கிற பாப்பா யூகேக்கு வந்திருக்கார். 15 வருஷமா யூகேல இருக்கார். ஒவ்வொரு நாளும் மகன் கேட்பான், பாப்பா நீங்க எப்ப வருவீங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, நீங்க எங்களோட வந்துருக்கீங்க. பாபா மகன் சொல்ல, பாபா சொல்ற மகன் கிட்ட வருவன் ராஜா சொல்லி வந்தார். ஒரு நாள் இவருக்கு ஆசை வந்து இவர ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கெல்லாம் மகனை முன்னுக்கு வச்சு லைஃப் பேச வைக்கிறார். பாப்பா போன் எடுக்கிறார், மகன் பிக் பண்றார். பாப்பா
சொல்றாரு, மகன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. மகன் என்ன தெரியுமா சொன்னாங்க? உன்னோட நான் பேச ரெடி இல்ல. யாரு? எப்படி? உங்களோட இல்ல, உன்னோட நான் பேச ரெடி இல்ல. நான் சின்னத்துல இருந்தே உன்கிட்ட கேட்டு கேட்டு வரேன், எப்ப வருவீங்கன்னு. நீ வர்றதாக இல்ல. இதுக்கு மேல உனக்கும் எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. இது கூட கோல் எடுக்காது. இது யாருக்கு மக்கள் நடக்குது? அவர் ஆசைப்பட்டார் தன்னை மகன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் முன்னுக்கு அவமானப்படுற லெவலுக்கு அந்த வாப்பா நின்றுருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லுங்க. இந்த வாப்பா காசு அனுப்ப இல்லையா? காசு அனுப்ப இல்லையா? அனுப்பியிருக்கிறார். தேவையான சாமான் வாங்கி கொடுக்க இல்லையா? கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விலங்கி கொள்ளுங்க என்னன்னு கேட்டால், இதெல்லாம் கொடுத்து ஒரு பிள்ளையை திருப்திப்படுத்தலாம் என்று ஒரு வாப்பா நினைப்பார்னு கண்டால், அதை விட மோசம் மடத்தனம் வேறொன்று கிடையாது. அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் வேண்டிய வயசுல கொஞ்சம் கூடி விளையாட வேண்டிய இடத்துல விளையாடணும். உதாரணமா நேற்று பார்த்தேன், ஃபைசல் ஆஜர் வந்து அவனோட ஸ்போர்ட்ஸ் மீட்ல இருந்தார். இன்றைக்கு அந்த மெடல் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு அவனுக்கு வச்சு கொண்டு காட்டுறார். நான் அந்த நேரத்துல எல்லாம் பார்க்கறது ஒன்று தான். அவரையும் அந்த மெடலையோ பார்க்கறதோட மகண்ட மூஞ்ச பார்க்கிறேன். அந்த மகண்ட மூஞ்ச பார்க்கிறேன். அவருக்கு அந்த விஷயங்களை பேசுற நேரம் அந்த பிள்ளைக்கு வர்ற சந்தோஷம் இருக்குது தானே. நீங்க மில்லியன் ருபீஸ் சாமான் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு கிடைக்காது. என் வாப்பா என் ஸ்போர்ட்ஸ் மீட்ல இருந்தார், அதை இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணார். இந்த அவர ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் காட்டுறார். எந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்கிறார். இந்த விஷயம் இருக்குது. இது வந்து அந்த பிள்ளைக்கு நீங்க மில்லியன் ருபீஸ் பெருமதியான சாமான் வாங்கி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை கொடுக்காரு. ஆக ஒரு புள்ள கிட்ட நல்லது கெட்டதுல தட்டி கொடுக்கக்கூடிய ஆட்களாக பாப்பா உமா இருக்கணும். இதுக்கு ஒண்ணுதான் செய்யணும். யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? உமா வாப்பாவோட பேசணும் கதைக்கு என்ன. ஒரு வாப்பா தொழில் முடிச்சுட்டு வாரார், வந்து உட்கார்ந்து இருக்கிறார் சோஃபால. சின்னமாவன் ஓடி வந்தாங்க, வாப்பா வாப்பா என்ன ராஜா 500 ரூபாய் தள்ளித்தாங்க வாப்பா. இவ்வளவுதான் பட்டுக்கா சைஸ், இது 500 ரூபாய் கேக்குது. வாப்பா கோபம் வந்துருச்சு. ஏய் உனக்கு என்ன இந்த வயசுல 500 ரூபாய் போ பாப்பா பண்ணி வரட்டி விட்டா அவன் போயிட்டான். இப்ப என்ன நடக்குது? வாப்பா தண்ட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்க போக ரெடி ஆகுறாரு. தூங்க போற ரெடி ஆகுறா பாப்பாக்கு ஞாபகம் வருது, ஐயோ மவன் வந்து 500 ரூபாய் கேட்டானே, நான் பாட்டுக்கு ஏசி போட்டே பாவம் என்று என்ன செஞ்சாருன்னா 500 ரூபாய் சல்லி எடுத்துட்டு வந்தார் பாக்கெட்ல இருந்து. வந்து மவனை தட்டுறார். மவன் தூங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். பாப்பான்னு எடுத்து உட்கார்ந்து இந்த இடத்துல ராஜா நீ கேட்ட 500 ரூபாய். அவன் எடுத்தான், பிளவு தூக்கினான், சல்லியை வைக்க பாக்குறான். பிளவுக்கு கீழே நிறைய சல்லி இருக்கு. பிளவுக்கு கீழே ஆல்ரெடி நிறைய சல்லி இருக்குது. இதை பார்த்தது பாப்பாக்கு கோபம் வந்துருச்சு. ஏய் உனக்கு இந்த வயசுல எதுக்கு இவ்வளவு சல்லின்னு சொல்லி போட்டு பயமுறுத்தான். சத்தம் வைக்கும். மகன் சிரிச்சு கொண்டே அள்ளிதான் அவ்வளவு சல்லி. இந்த பிடிங்க பாப்பா, பிடிங்க. பாப்போட கையில அந்த அவ்வளவு சல்லியை கொடுத்தான். கொடுத்துட்டு சொன்னா என்ன தெரியுமா? வாப்பா 2 கிழமைக்கு வந்து கேட்டு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறது? நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க. வாப்பா அந்த நாள்ல இருந்து உமா தார பொக்கெட் மணிய செலவு பண்ணாம சேர்த்து 500 ரூபாய் சேர்த்துட்டு வாப்பா. இன்னைக்கு நீங்க தந்த 500 ரூபாய் சேர்த்து நாளைக்கு வாப்பா 1000 ரூபாய் பொடிங்க நீங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற காசை தந்திருக்கிறேன் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னா என்ன தெரியுமா? வாப்பா நாளைக்குள்ள ஒரு நாளைக்குள்ள வருமானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு லீவ் போட்டு என்னோட ஒரு நாள் கழிக்கணும் வாப்பா. முழு நாள் நான் சம்பளம் தந்து உங்களை நான் வச்சிருக்கிறேன், என்னோட கழிக்கணும் வேண்டி கேட்டா வாப்பா. உங்களோட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்குது வாப்பா, உங்களோட விளையாடணும்னு ஆசையா இருக்குது வாப்பா, உங்களோட கையை பிடிச்சி அவனுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு ஆசையா இருக்குது வாப்பா, உங்களுக்கு பக்கத்துல நின்று தொழணும்னு ஆசையா இருக்கு. இந்த புள்ளட ஆசையை பாருங்க. வாப்பாவோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றது, சம்பளம் கொடுத்து இந்த வாப்பாவோட நான் ஒரு நாள் வச்சுக்கொள்ள மாட்டேன். அந்த புள்ளட மனசு ஏங்குற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோ விலகி கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவை இமோஷனல் டச்சே இல்லாம, ரைட், ஒரு பிசிக்கல் டச்சே இல்லாம, பிசிக்கல் திங்ஸ் கிடையாது. ஆகவே இந்த டைமை கொடுக்க தவறுவீங்க பின்னுக்கு ஒரு நேரம் செய்வோம் கவலைப்படுவோம் சொல்ற செய்தியை சொல்லி சொல்றேன். 2வது விஷயம், பிள்ளைங்களோட டீல் பண்ற நேரம் பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. என்னன்னு கண்டா வந்து பிள்ளைங்களோட விஷயத்துல அவசரப்படாதுங்க, நிதானமா இருங்க. எந்த நேரம் எந்த விஷயத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கலாம்ன்ற ஒரு சிந்தனையோட பிள்ளையோட டீல் பண்ணுங்க. அல்லாஹ் போதுமானவன்,
உங்களை வச்சு பிள்ளைங்களுக்கு என்ன செய்வான்னுங்கன்னா சில விஷயங்களை கொடுப்பான். அந்த புள்ள ஒரு காலம் வளர்ந்து பெரிய ஆளாவி சொல்லுவான், இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் உம்மா தான், இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் வாப்பா தான் சொல்ற அளவுக்கு ஊர் உலகத்துக்கு அந்த புள்ள வந்து நிற்கும். எப்பன்னு கண்டால் நான் சொல்ற மாதிரி நிதானமாக புள்ளட விஷயத்துல அணுகணும். எப்ப நாங்க அதை செய்யறோமோ அந்த புள்ள அதுல இருந்து எடுக்கிற பாடத்தை வச்சு லைஃப் லாங் உங்களை பத்தி பேசுவான். லைஃப் லாங் பேசுவான். வச்சு கொள்ளுங்களேன். என்ன நடக்குதுன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்து உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறார். இப்ப அவரை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ற நேரம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கொடுத்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறீங்களே, இதுக்கு பின்னுக்கு என்ன காரணம், வாட்ஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் சக்சஸ் கேட்டாங்க. அப்ப அவர் யோசிச்சு பார்த்துட்டு சொன்னார், எனக்கு பெருசா படுதில்லை, ஆனால் சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்துல தாக்கம் பெருசு, இந்த சம்பவத்துல தாக்கம் பெருசு, அநேகமாக அந்த சம்பவத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பாடம் தான் காரணமோ தெரியலன்னு சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை சொன்னார். பெண்களே, பாப்பாமார்களே, குறிப்பாக இந்த விஷயத்தை கவனமா கேட்பீங்க. 4 பாடங்கள் இந்த உண்மையான சம்பவத்திலிருந்து எடுக்கலாம். நான் ஃபாசிர் என்று சொல்லக்கூடிய ஆள், இந்த உலகத்தை பார்க்கிற கண் வித்தியாசப்பட்டது இந்த ஸ்டோரியை வாசிச்சு முடிக்கிற நேரம். நான் புதிய ஒரு ஆளாக என்ன மாத்தின ஒரு ஸ்டோரியாக நான் இதை பார்க்கிறேன். இப்படியும் நிதானமாக பொறுப்பாக ஒரு உம்மா வாப்பா பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணலாமான்னு சொல்றத விளங்கி கொண்ட ஒரு உண்மை சம்பவம் தான் அது. அந்த நாள்ல இருந்து ஃபாசிர் என்று சொல்றார் புதிய ஆளாக மாறின ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு கண்டா, இந்த இவர் சொல்றார், நான் சின்ன வயசுல கிட்டத்தட்ட மொண்டசூரி போற வயசுன்னு வைங்களேன், உம்மாவோட ஒரு நாள் கிச்சன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். உம்மா சொன்னாங்க, மகனே அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து 1.5 லிட்டர் பால் போத்தல் இருக்குது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல, நீ அதை எடுத்துட்டு வந்து தாராஜான்னு சொன்னாங்க. 1.5 லிட்டர் பால் போத்தல்ன்ற சின்ன பிள்ளைக்கு பெருசு தான், சரிதானே? இந்த தாய் போயிட்டு ஃப்ரிட்ஜ் இந்த பாய் போயிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறார், அந்த பால் போத்தல் எடுக்கிறார், எடுத்துட்டு வாரார். பால் போத்தல் என்ன செய்யும், ஃப்ரிட்ஜ்ல இருந்தால் ஈரத்தன்மை உள்ளதா இருக்கும். ஈரத்தன்மை வேற, 1.5 லிட்டர் பால் வேற. பாரம் ஈரத்தன்மையோட சேர்ற நேரம் கை ஸ்லிப் ஆகி, பாட்டில் ஸ்லிப் ஆகி என்ன செய்யுது, கீழே விழுந்து அவ்வளவு பாலும் கொட்டி நிக்குது. அந்த பாலுக்கு மேல பொடியன் நிக்கிறான். சின்ன பையன் பாலுக்கு மேல நின்று கொண்டிருக்கான். இவன் பதறிட்டு இருக்கிறான். என்ன கதை, ஐயோ 1.5 லிட்டர் பாலை கொட்டிட்டேனே, இதுக்கு இப்ப உம்மா ஏசுவாங்களா, அடிப்பாங்களா, முறைப்பாங்களான்னு தெரியாம நின்று இருக்காங்க. பெண்கள் பக்கத்துக்கு வார இந்த விஷயத்துல தாயோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் வந்து கலாம்போ ஃபாத்திமா லேடிஸ் காலேஜ்ல கலாம்போ ஜோன்ல மெதகொலம்ப ஜோன்ல உள்ள அவ்வளவு பிரைமரி டீச்சரையும் சேர்த்து ஒரு 300-400 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. கோவிட் முடிஞ்ச பீரியட், அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் பேத்துட்டு இருக்கிற காலம், என்ன செய்யறோம்னா அந்த அவ்வளவு பேரையும் ஃபாத்திமா லேடிஸ் காலேஜ் ஆடிட்டோரியம்ல போட்டு ஒரு 300-400 டீச்சர்ஸ்க்கு காலைல 8 மணில இருந்து ஈவினிங் 4:30 மட்டும் ட்ரைனிங், பிரைமரி செக்ஷன் டீச்சர்ஸ். இப்ப இந்த கதையை சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ் கிட்ட இந்த இடத்துல நிப்பாட்டுறேன், பாலுக்கு மேல நின்று இருக்கிறான் பையன் சொல்லிட்டு சொன்னேன். டீச்சர்ஸ் நினைச்சு கொள்ளுங்க, நான் தான் அந்த புள்ள, நீங்க தான் அந்த உம்மா. பாலை கொட்டிட்டு நான் நிக்கிறேன். இப்ப கண்ணை மூடி 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே இந்த புள்ள நான் தான், நீங்க தான் உம்மாண்டு கண்டால் இந்த பால் கொட்டிட்டு நிக்கிற புள்ளைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்துட்டு ஒரு ரிட்டையர் பண்ற ஏஜ்ல உள்ள ஒரு 59 வருஷம் இருக்கும் தமிழ் டீச்சரோட தான் சொன்னா, எழுப்பி உனக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் போத்தலை தூக்கிட்டு வர தெரியாதான்னு என்ன பார்த்து என்ன செய்திருக்க அந்த மனசு கேக்குது. உண்மையிலேயே அவ தாய், நான் புள்ள, அந்த சீசன்ல பால் தட்டுப்பாடு வேற, எனக்கு கோட்டாட வரக்கத்தால சரி, பால் தட்டுப்பாடு வேற, கியூல நிக்கிற காலம், கொட்டிட்டு நின்றா எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப உண்மையிலே சொன்னா இப்படித்தானே. இன்னொரு டீச்சர் எந்திரிச்சா, காதை முறுக்கி 2 கொடுத்துருப்பேன்னு சொன்னான். இந்த 2 பேருக்கு நான் கை தட்ட சொன்னேன். அவ்வளவு பேருக்கு ஏன்னு சொல்லுங்க, அவுளியா மாதிரி நடிக்கிறது லேசு. உண்மையிலே இந்த மாதிரி நான் இப்படித்தான் சபையில சொல்றது கஷ்டம். இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளை அதான் செஞ்சாங்க. அவங்க யாராவது நடிச்சாங்களா பைசலாஜி, யாரும் நடிச்சாங்களா? அழுது பேசினாங்க பிள்ளைகள். அவங்க ஜெனுவினா சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க எத்தான், எங்களுக்குள்ள பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி போட்டு சபையில சொன்னாங்க. சோ இப்ப இந்த டீச்சர்ஸ் கை தட்ட சொன்னாங்க. இப்ப நான் கேட்டேன்னு நீங்க என்ன செய்வீங்கன்னா, புள்ள போமான்னு சொல்லி போட்டு அங்கிட்ட ஆகிருந்த அப்படிதான் சொல்லிதான். ஆனா உண்மையிலே வீட்டுல நடந்தா என்ன நடக்கும் அண்டு சொல்றது அது வேறு விஷயத்துக்கு வருவோமே. நடக்குதுன்னா இந்த தாய் புள்ள பாலை கொட்டிட்டு பதறி நிக்குது, உம்மா ஏசுவாவா, அடிப்பாவா, முறைப்பாவான்னு சொல்லி போட்டு இந்த தாய் என்ன செஞ்சால் தெரியுமா, புள்ளைய பார்த்து சிரிச்சாள். புள்ளைய பார்த்து சிரிக்கிறாள். இந்த மெச்சூரிட்டி
சிம்பிளா வராது. நிதானம் என்று சொல்றது பீக்ல இருக்கணும் அந்த இடத்துல. சிரிக்கிறாள் சார். புள்ளைய பார்த்து சிரிச்சதும் புள்ளைக்கு அதுக்கு பிள்ளைக்குள்ள சைக்காலஜி தெரியுமா? புள்ள பதறி நிக்குது. இந்த கட்டத்துல ஏசப்படாது, அடிக்கப்படாது, முறைக்கப்படாது. சிரிச்சதோட புள்ள நினைக்குது, அப்பா உண்மையோட கோவில இந்த புள்ளைக்கு இந்த மனசை கொடுக்குறேன்னு சொல்றது இருக்கு தான், இந்த நிதானத்தை, இந்த ஒரு ரிலாக்ஸேஷன். இது பெரிய விஷயம். முதலாவது இதை வீட்டுல கிட்டத்தட்ட இதை பார்த்தது முதலாவது நான் எடுத்துக்கொண்ட விஷயம். நான் ஃபாசில் புதிய ஆளா மாறுறேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன். நானும் வைஃபும் முன்னுக்கு அந்த சோஃபால கதைச்சு கொண்டு இருக்கிறோம். மூத்த மகள் நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறதுனா டீயோட வந்துட்டு இருக்கிறார். நம்ப மாட்டீங்க, அவள் என்னன்னு என்னோட வாப்பா என்று சொல்ற அமைப்புல கொண்டு வராள். கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் முன்னுக்கு இருந்த காஃபி டேபிள்ல கால் தட்டிப்பட்டு அப்படியே டீ கப் என் லெப்ட்ல விழுவுது, கப்பும் கீழே விழுவுது, உடைஞ்சாச்சு. டீ கொட்டி கப்பும் உடைஞ்சாச்சு. சரியா பார்த்தா யாரு கோபம் அடிக்கணும்? நான் தானே. என்ன மடியில கொட்டு இருக்கிறாள், சூடு எனக்கு தான் படுது, நான் தான் கோபம் எடுக்கணும். கொட்டினது எந்த மடியில, சூடு வந்தது பக்கத்துள்ள ஆளுக்கு. சொய்க நிலவ பாக்குறா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் வைஃப் கிட்ட கேட்டது என்னன்னா, மகள் வேணும் என்று கொட்டினாளா? இல்ல. அவள் என்ன காயப்படுத்தணும்னு நினைச்சாளா? இல்ல. கப் உடைக்கணும் நியத்தோட கொண்டு வந்தாளா? இல்ல. அவள் ஆசையாக வாப்பாக்கு கொடுத்த விஷயம் தவறுதலா நடந்துருச்சு. இந்த தவறுதலுக்கு நாங்க சத்தம் போட்டோம்னு அந்த பிள்ளை இன்னொரு முறை டீ காப்பை இப்படி எடுத்துட்டு வரும், இப்படித்தான் வரும், இந்த சத்தத்தோட தான் வரும், விலகுதான். சோ அவன் அந்த புள்ள கடைசி வரைக்கும் ஒரு டீ காப்பை தூக்குற நேரம் பயப்படும். அவன் நீ விட்டுருங்க, சரி நாங்க அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணி முடிச்சு கொள்வோம் சொல்லுவோம். நான் சொல்ல வர்றேன், இந்த நிதானத்தை தந்தது இந்த ஸ்டோரி. முதலாவது பாயிண்ட் என்னது? தாய் சிரிச்சால் புள்ள ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. பாயிண்ட் நம்பர் 2, இப்ப தாய் கேட்கிறாள், மகனே நீ தண்ணிக்கு மேல விளையாட்டு இருக்கிறாய், பாலுக்கு மேல விளையாடணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கிறாள். தண்ணிக்கு மேல விளையாட்டு இருக்கிறாய், பாலுக்கு மேல விளையாடணும்னு ஆசைப்படுற. இதுல அர்த்தம் என்னன்னு விளங்கி கொள்ளுங்க பேரண்ட்ஸ். என்னன்னா, பால் கொட்டு இருக்குது, இந்த பாலுக்கு மேல விளையாடுற நேரம் பிள்ளைக்கு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா தொடுகை மூலம் சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். சில்கா பிடிச்சு காட்டி சொல்லுவோம் ஸ்மூத் அண்ட், மணல் கடாசிய புள்ளி பிடிச்சு காட்டிட்டு பிள்ளைக்கு சொல்லுவோம் ரஃப் அண்ட். புள்ளை இதை பிடிச்சு விளையும் கொள்ளும், இதுதான் ஸ்மூத், இதுதான் ரஃப் அண்ட். அது மாதிரி தாய் விரும்புகிறாள், பாலை வாங்கி ஊத்தி விட்டு நீ பாலுக்கு மேல விளையாடுன்னு சொல்லலாம். மாறாக என்ன செய்வோம், கொட்டின பால்ல இருந்து என்ன யூஸ்ஃபுல் எடுக்கலாம், பிள்ளைக்கு பாலுக்கு மேல விளையாடினால் என்ன அனுபவம் கிடைக்கும். எல்லாத்த விட ஒரு விஷயம் தெரியுமா, அவன் வளர்ந்தது அப்புறம் ஒரு நாள் சொல்லுவான், பாலுக்கு மேல விளையாடினால அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? பாலுக்கு மேல விளையாடினாலும் சொல்லுவான். நான் ஒரு முறை ஃபேமிலியோட சின்னதா, எங்க மூத்த மால் சின்னதா இருக்கிறேன், நுரைலிக்கு போயிட்டு இருக்கிறேன். நுரைலிக்கு போறேன், யானை பாகனத்தை யானையை கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது, மகள் சொன்னா எலிபென்ட் டக்குனு காரம் முன்னுக்கு நிப்பாட்டியாச்சு. அவன் கிட்ட போயிட்டு சொல்றேன், அடையப்ப புள்ள ஆசைப்படுது, ஒரு ரவுண்ட் கூட்டு போயிட்டு வருவா. ரைட், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன், 500 ரூபா தரணும் பண்ண ஓகேன்னு சொல்லியாச்சு. நானும் மகளை தூக்கிட்டு ஏறியாச்சு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. இது நடந்து இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் தாண்டியாச்சு. இன்னைக்கு மூத்த மகள் சொல்றது என்ன தெரியுமா, நான் யானைக்கு மேல போய்த்தானப்பா. இது இன்னொரு அனுபவம் தானே. அது புள்ள என்ன செய்யுதுன்னா லைஃப் லாங் செரிஷ் பண்ணுது. ஆக இந்த பிள்ளைக்கு பாலுக்கு மேல விளையாட விடுறாள். புள்ள ஒரு 5 நிமிஷம் விளையாடி முடிச்சதும் பிள்ளைக்கும் போதுமா இருந்துச்சு. இப்ப தாய் கேட்கிறாள், மகன் இந்த பாலை யார் ராஜா கொட்டினது? நான்மா. அப்ப இதை யார் ராஜா கிளீன் பண்ணும்? நான்மா. புடி ஸ்பான்சர் கொடுத்தாச்சு, புள்ள கிளீன் பண்ணுது. பெத்த மனம், தாய்மாரெல்லாம் அதை மிச்சம் கெட்டிக்காராங்க, பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்க. இப்ப தாயோட மனசு விடாது, என்னது புள்ள தனிய வேலை செய்யறது. புள்ள ஆரம்பிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு, தாயும் ஜாயின் பண்ணிக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்றாங்க. காய்ச்சி வேலை முடிஞ்சது. நீங்க நினைப்பீங்க இதோட ஸ்டோரி முடிஞ்சதுன்னு. 3 பாடம் தான் வந்திருக்கு. முதலாவது, ஒரு விஷயம் டென்ஷனான நேரத்துல நிதானமாக சிரிக்கையிலுமா இருக்கணும், இந்த புள்ளோட மனசு நோவாம. நம்பர் 2, அதுல இருந்து ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் என்னது கொடுக்கலாம் சொல்லி போட்டு யோசிச்சு அதை கொடுக்கையிலுமா இருக்கணும். 3வது, அந்த புள்ள செஞ்ச பிள்ளை அந்த புள்ள தான் திருத்தன்றது செய்து முதல்ல பிள்ளைக்கு என்ன செய்யுது, கிளீன் பண்ண கொடுக்கிறது. 4வது தான் ஆக முக்கியம். உங்களுக்கு நினைக்கிறீங்களா இவ்வளவு நடந்தது பிறகு அந்த புள்ள ஒரு பொட்டலை தூக்கினா அந்த பிள்ளைக்குள்ளுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். என்னன்னு கேட்டா, நான் கொட்டிட்டு உண்டு. தாய் சொன்னால், மகனே எனக்கு தெரியுது ராஜா, உனக்கு 1.5 லிட்டர் பால் போத்தலை எடுத்துட்டு வர தெரியுது இல்ல, பாவம் நான் ட்ரெயின் பண்றேன்னு என்ன செஞ்சாங்க, அந்த பொட்டலை எடுத்தாரு, ஃபுல்லா தண்ணியை நினைச்சாங்க, கொடுத்தாங்க. ராஜா இது கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறான், திருப்பி கொண்டு வந்தா கொடுக்குறான், மறுபடியும் வைக்கிறான், மறுபடியும் கொண்டு வந்தா கொடுக்குறான். இப்படி 4 முறை அங்கிட்டு கிட்ட போயிட்டு வரான்.
இப்ப இவனுக்கு தெரியுது என்னது, அப்பா இப்ப என்னால என்னது, ஒரு பால் போத்தலை கொட்டாம விழாம தூக்கலாம்னு சொல்லி போட்டு அவனுக்கு விளங்குது. இத சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் உலகத்துக்கு ஒரு செய்தி சொன்னார் பாருங்க. இந்த தாய் சின்னத்திலே சொல்லி தந்த மெசேஜ் என்னென்றால், மகனே, ஒரு மனுஷன் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக செய்யற நேரம் பிளவிடுவான் ராஜா, அதுக்காக வேண்டி அதை விட்டுறப்படாது, திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி நீ அதை சரி செஞ்சு கொண்டு சொல்லி தந்தால். அந்த மாதிரி நான் சயின்டிஸ்ட் என்ற பயணத்துல போற நேரம் நிறைய பிழைகள் விட்டேன், ஒவ்வொரு கண்டுபிடிப்புலையும் திருப்பி திருப்பி என்ற தாய் சொன்னது ஞாபகம் வரும், அதை திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி புதிய புதிய கண்டுபிடிப்புகளாக நான் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தேன்னு சொன்னேன். ஆக ஹம்பல் ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் என்னன்னா, பிள்ளைகளோட விஷயத்துல டீல் பண்ற நேரம் அவங்களை மிச்சம் கவனமாக டீல் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லிக் கொள்றேன். நான் 2 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைகளோட டீல் பண்ற நேரம் மிச்சம் கவனமாக டீல் பண்ற அதே நேரம் கோபம் என்று சொல்றதும் எங்களுக்கு என்ன செய்யணும், தலையில இருந்து தூக்கி வைக்கப்படணும். ஏன்னா இது ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இல்ல, யாரோடையும் கோபப்பட்டு விஷயத்தை சாதிச்சது. விலை கொள்ளுங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறது ரைட், பேரு மோஸ்ட் ப்ராபபிலி கரெக்டா இருக்கணும். சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் கிட்ட விட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தேவையான சேவைகளை செஞ்சு கொடு ராஜா, சின்ன சின்ன வேலைகள்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் உரிமையாக ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு தேவையான செய்தி. இவர் வளர்ந்ததுக்கு பிறகு சொல்றாரு என்ன தெரியுமா, அவ்வளவு காலம் நான் ரசூலுல்லாஹ்வோட வேலை செஞ்சிருக்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு சின்ன சின்ன பணிவிடைகள், ஒரு நாள் கேட்டது கிடையாது, ஒரு நாள் கடிஞ்சு கொண்டது கிடையாது. ஏன் நீ இதை செஞ்சாயோ, ஏன் நீ இதை செய்யலன்னு சொல்லி கூட என்ன மூஞ்சில பாஞ்சது கிடையாது ரசூலுல்லாஹ். ஆகவே ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொல்லி தராங்கன்னா, பிள்ளைங்களோட டீல் பண்ணுங்க, சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க, சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. எப்ப நீங்க பிள்ளைங்களோட கோபம் எடுத்து திருத்த நினைக்கிறீங்களோ, அண்ணன் என்ன செய்ய வேண்டும் கண்டால் ஏதாவது ஒரு பெரிய பாதகமான விளைவு நடக்கும். அதுல விளைவு என்ன செய்யணும்னா லைஃப் லாங் நாங்க சுமந்து இருக்க வேண்டி வரும். என்னன்னா பேரண்ட்ஸ் விலை கொள்ளுங்க, எங்க லீட்ஸ் டு டேஞ்சர் சொல்லுவாங்க. கோபத்தின் முடிவு எதுல இருக்குன்னா டேஞ்சர், பெரிய ஒரு பாதிப்புல முடியும்னு சொல்லி போட்டு, அதனால நான் எங்க சொல்ற வேர்டுக்கு உங்களுக்கு டிஏ போடுங்க, டேஞ்சரா மாறும். அது எங்க சொல்ற வேர்டுக்கு உங்களுக்கு டி வந்துச்சுன்னா அது டேஞ்சர் என்று வந்து முடியும். விலை கொள்ளுங்க என்னன்னா, பிள்ளைகளோட அன்பாக, kindness is the language which deaf can hear, blind can see சொல்லுவாங்க. அன்பு என்ற மொழியைத்தான் கண் தெரியாதவனும் பார்ப்பான், காது கேட்காதவனும் கேட்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. மாறா கோபம் எடுத்தீங்கன்னா பிள்ளைகளோட விளைவுகள் தூரமாகிறது. 2வது நெகட்டிவான விஷயங்கள், கவலைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஒரு வாப்பா புதிய கார் வாங்கி இருக்கிறார், இப்ப கிட்டத்தட்ட நடக்க போகுது எல்லாருக்கும். என்னது, இம்போர்ட்டுக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறாங்க. பெரும்பாலான ஆட்கள் புதிய வாகனம் வாங்குவோம். வாங்கினா அந்த ஒரு 6 மாசத்துக்கு அந்த காரோட என்னது வரும், காதல் வரும். அதை கழுவுறதும், பாலிஷ் பண்றதும், ஷெப்போ போடுறதும், சைட்ல இருந்து இப்படி பாக்குறதும் எல்லாம் நடக்கும். இப்ப இந்த வாப்பா கார் வாங்கின புதுசுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த காரை கழுவிட்டுறாங்க. சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா, ஒரு மனுஷன் வந்து தன்னை மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறாங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒரு மனுஷன் தன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறான்னா 2 காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஈஸ்ட்ல போயிட்டு பேசுறேன், ஈஸ்ட்ல சொன்னாங்க சார் 2 இல்ல சார் 3 இருக்குது, 3ஆவதையும் சொல்லி தந்து அனுப்பினாங்க. 2 காரணம் என்னது, கல்யாணம் முடிச்ச புதுசு முதல் 6 மாசம் என்று கண்டால் பொஞ்சாது என்னது நொந்துக்கப்படாதுன்னு மெதுவரங்குமான்னு கார் கதவை இவர் திறந்து விடுவார். இல்ல கார் புதுசா இருக்கும், அப்ப என்ன செய்வார், அடியே கலட்டி லொக்க கையில் எடுத்துறாத நான் திறந்து விடுறேன்னு சொல்லி போட்டு இவர் திறந்து விடுவார். இது 2யும் சொன்னது அவங்க சொன்னாங்க, சார் எங்கட ஊர்ல 3ஆவது ஒன்று இருக்குதுங்க. என்னான்னு கேட்டேன். சார் டவுரியில வந்த கார், சீதனமா கொடுத்த காருக்கு சொந்தக்காரி மேடம், டிரைவர் தான், இவர் தொடர்ந்து தானே விடணும்ட்டாங்க. சரி, ஆனா சந்தோஷமான செய்தி என்னன்னா, எங்கட ஏரியாலயோ இங்காலையோ இந்த டவுரி செய்தி எல்லாம் இல்லவே இல்லை, மாஷாலான்னு சொல்லி போட்டு இப்ப ஆண்கள் என்னன்னு கண்டா வந்து எங்களுக்கு டவுரி எல்லாம் வாடான்னு சொல்ற அளவுக்கு வாலிபர்கள் வந்துட்டாங்க. அது பெரிய விஷயம். இப்ப இந்த விஷயம் காரோட காதல் உள்ள காலத்துல காரை கழுவிட்டு இருக்கிறார். சின்ன மவனும் சேர்ந்துதான் கழுவிட்டு இருந்தார். திடீரென்று சின்ன மவனை காணும். எங்கன்னு தேடுறார், காருக்கு அங்கால பக்கத்துல காரை பார்த்து என்னமோ இப்படி செஞ்சிட்டு இருக்காரு. வாப்பா டென்ஷன் ஆகிட்டார். காரோட காதல் உள்ள காலம், காரை பார்த்து என்னமோ செஞ்சிட்டு இருக்கா, என்ன செய்யறானோ தெரியலன்னு அங்கால போயிட்டு பாக்குறார். இவரு ஷெம்போ போட்டு கழுவிட்டு இருக்கிற கார்ல அவன் கல்லை எடுத்து கீறிட்டு இருக்கிறான்.
இந்த கார்ல கல்லால கீறத பார்த்ததும் காரோடு இருந்த முகப்பத்துல என்ன நடக்குது என்று கண்டால் பாப்பா தன்னை மறந்துட்டார். கோவம் தலைக்கு அடிச்சது. கையில கிடைச்சது எடுத்து அடிச்சார் பிள்ளைக்கு. மவன் வீறிட்டு அழுகிறான். பாப்பா நிதானத்துக்கு வர என்ன இவ்வளவு மவன் சத்தம் போடுறான்னு சொல்லிட்டு அப்படி சத்தத்துக்கு போறதான் பாக்குறார். பார்த்தா கையுடைஞ்சு தொங்குது. பாப்பா நிதானத்துக்கு வந்தார். என்னத்தை அளப்பா அடிச்சேன்னு சொல்லி கூட பாக்குறார். கையில ஸ்பேனர் இரும்பு எடுத்து என்ன செஞ்சிருக்கிறான்டா, கோவத்துல உச்சியில் இருக்கிற நேரம் முழு பழத்தையும் பாவிச்சு மவன்ட கையில அடிச்சிருக்கிறார். இந்த உடஞ்சி தொங்குது. தூக்கி கார்ல போட்டு என்ன செஞ்சாருன்னா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றார். அட்மிட் பண்ண எக்ஸ்ரே மத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, உங்களோட மகனோட அந்த கார்ல கீற நேரம் வந்த கோவத்துல உச்சத்துக்கு போயிட்டு உங்களோட முழு பழத்தையும் பாவிச்சு அந்த இரும்பால அடிச்சதுல விளைவு அந்த பிஞ்சு குழந்தைட எலும்பு தூளா போயிட்டு இதை திருப்பி ஒட்ட வைக்கலாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒட்ட வைக்கலான்னு சொன்னதுமே பாப்பாக்கு கவலை தாங்கல. ஐயோ இந்த ஒரு கார் விஷயத்துக்காக வேண்டி மகண்ட வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே கோவத்தாலன்னு சொல்லி போட்டு கவலையோடு அப்படியே வந்து மவனை பார்க்கிறார். மவன் பெட்ல இப்படி கையை வச்சு படுத்துட்டு இருக்கிறான். மவன் பாப்பாவை கண்ணது கேட்கிறான், பாப்பா ஏன் அடிச்சீங்க பாப்பா, எனக்கு ஏன் அடிச்சீங்கன்னு அவன் அழுது கேட்கிறான். பாப்பாக்கு பதில் சொல்லல. மகனுக்கும் காரணம் தெரியாது ஏன் பாப்பா அடிச்சாரு. இவனுக்கு இன்னும் தெரியாது காரணம் கேட்கறதுக்கு அடிச்சேன்னு சொல்றது. அவனுக்கு கேட்கிறாங்க. பாப்பா பதில் சொல்லல. அப்படியே முன்னுக்கு வந்து நிக்கிறார் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸுக்கு. கார் முன்னுக்கு நிக்குது என்ட்ரன்ஸ்ல. எந்த பக்கத்துல மவன் எழுதினானோ அந்த பக்கம் இவரை பார்த்துட்டு இருக்குது. அந்த கார்ல மவன் எழுதிருந்த விஷயம் என்ன தெரியுமா? I love you so much dad. பாப்பா நான் உங்க மேல இடிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். பாப்பாக்கு காரோடு இருந்த முகப்பத் கோவத்துல உச்சம் என்ன செய்யல என்று கண்டால் இதெல்லாத்தையும் மறைச்சிருச்சு. மவன் நினைச்சான் பாப்பா இதை பார்த்துட்டு என்ன செய்வார், I love you so much dad சொல்றதை பார்த்துட்டு என்ன கட்டி பிடிச்சு கொள்ளுவார், முத்தம் தருவார் என்று எதிர்பார்த்தார். ஆனா பாப்பா இந்த மாதிரி நடந்துட்டேன்னு சொல்ற கவலை தாங்க இல்லாம வீட்டுக்கு போய் தற்கொலை செஞ்சு கொண்டதாக, சூசைட் பண்ணி கொண்டதாக ஒரு உண்மை சம்பவம் பதியப்பட்டது. இது உண்மையாக நடந்த சம்பவம். ஆகவே humble request, when you deal with your children, பிள்ளைகளோட கோவம் மட்டும் எடுக்காதுங்க. கோவம் எடுத்து என்ன செய்ய இயலாதுங்கன்னா எதையும் அடைய இயலாது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். பிள்ளைங்களை அடிச்சு 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 பிள்ளை என்ன சொல்லுவாண்டுங்கடா, எங்க பாப்பா கோவம் வந்தா என்ன செய்வார், அடிப்பார். அதுக்கு மாறாக இன்றைக்கு நாங்க ஸ்டேஜ்ல ஒரு செய்தி பார்த்தோம். ஒரு புள்ள சொன்னால் என்ன தெரியுமா, நான் கிளாஸ்ல 20வது வருவன், 25வது வருவன். இன்றைக்கு இந்த ஸ்டேஜ்ல நடந்தேறிய ஒரு விஷயம். சரி, 20வது வருவன், 25வது வருவன். கோவிட் பீரியட்ல என்ன செஞ்சேன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நாள் கிளாஸை கட் பண்ணிட்டு ரூம்ல போயிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸை கட் பண்ணிட்டு வேற வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வாப்பா கையும் மையுமாக பிடிச்சார். நான் கிளாஸை கட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறேன், கிளாஸை கட் பண்ணிட்டு ரூம்ல வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றத பிடிச்சார். இந்த புள்ள சொல்றாள் ஸ்டேஜ்ல இன்னைக்கு நடந்த சம்பவம். அவள் சொல்றாள் என்ன தெரியுமா, இப்படி பிடிச்ச பாப்பா எனக்கு ஏச இல்ல, அடிக்க இல்ல, முறைக்க இல்ல, மாறாக என்னோடு உட்கார்ந்து ஒரு அரை மணித்தியாலம் பேசினார். பாப்பா அரை மணித்தியாலம் என்னோட பேசினார். ஏச இல்ல, அடிக்க இல்ல, முறைக்க இல்ல, பாப்பா எனக்கு அழகாக சொல்லித்தந்தார், மகள் ஏன் படிக்கணும், நீ படிச்சு வர்றதன் மூலம் எப்படி எப்படி எல்லாம் நாங்க சந்தோஷப்படுவோம். இந்த கருத்துப்பட ஒரு அரை மணித்தியாலம் பேசினது கூட அந்த புள்ள சொல்றாள், அந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை மாறிச்சுது. அந்த நாள்ல இருந்து என் வாழ்க்கை மாறிச்சுது. வாப்பா இவ்வளவு அழகாக என்ன ஹேண்டில் பண்ணதுல விளைவு இன்றைய கிளாஸ்ல நான் முதல் 3 மாணவிகளுக்குள்ள வருவேன். ஒரு புள்ள பிழை செஞ்சுட்டு நிக்கிற நேரம் அடிக்கிறது கெட்டித்தனம் கிடையாது, ஏசுறது கெட்டித்தனம் கிடையாது, முறைக்கிறது கெட்டித்தனம் கிடையாது. நிதானமாக அந்த புள்ளையை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க என்றால் என்ன நடக்கும் என்றதை முதல்ல சயின்டிஸ்ட் கதை மூலம் சொன்னேன். 2வது அந்த கார் கழுவிய கதை மூலம் சொன்ன, நீ கோபம் வந்தா என்ன நடக்கும் என்று கடைசியாக சொல்றேன். இன்றைக்கு ஸ்டேஜ்ல நடந்த ஒரு புள்ள உங்களோட ஊரை சேர்ந்தது எப்படி ஊருக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு என்ன அவளோட அனுபவத்தை அவள் ஷேர் பண்ண. அவள் விலகி கொள்ளுங்க. என்னன்னா கோபம் வர்ற நேரங்கள்ல, பிள்ளைகள் பிழை செய்யற நேரங்கள்ல நிதானத்துக்கு இருப்பம் என்று கண்டால் அந்த விஷயம் எங்க கண்ட்ரோலுக்கு வரும், பிரச்சனை சால்வ் ஆகும். மாறாக கோபம் எடுப்பீங்கன்னு கண்டால் அடுத்த லெவலுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போகும், உள்ள ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. சோ விலகி கொள்ளுங்க அந்த விஷயத்தை. கடைசியாக பேரண்ட்ஸ்
உங்களோட பிள்ளைங்களோட நீங்க ரசிகன்றா வந்து இன்றைக்குள்ள பிள்ளைங்கள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் தானே, அவங்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களோட கனவுகள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றதை பத்தி மிச்சமே பேசினாங்க. ஆக நீங்க என்ன செய்யுங்கன்னு அவங்களோட பிள்ளைங்களோட கதைக்கிற நேரம் அவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை நீங்க பாவிப்பீங்கன்னு கண்டால் அந்த புள்ள என்ன செய்யுங்கன்னா உங்களுக்காக வேண்டி படிக்க ஆரம்பிக்கும். நீங்க சொல்ற விஷயங்களை முழுமையாக நம்பி நான் இப்படி வருவேன்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா படிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஸ்டேஷன்ல நடந்த அந்த புள்ள சொன்ன செய்தி மாத்தான் இதுக்கு நல்ல உதாரணம் தான். என்னன்னா பிள்ளைகளோட பேசுற பாசிட்டிவாக பேசுங்கன்னு சொல்றது. ஒரு சின்ன வயசு பொடியன் 7 வயசு பொடியன் என்ன செய்யறான், ஸ்கூல்ல இருந்து வாரான், லெட்டர் எடுத்துட்டு வந்தான், தாய் கிட்ட கொடுத்தான். அவனுக்கு அவ்வளவுக்கும் சரியா காது கேட்காது. கொடுத்தோன்ன தாய் பார்த்தாள், சரி என்ன எழுதிக்கிறாங்கம்மா டீச்சர், டீச்சர் என்ன எழுதிருக்கிறாங்கன்னு புள்ள கேட்கிறான். தாய் லெட்டரை அப்படி படிச்சு வச்சுட்டு சொன்னா, அடே உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் இந்த ஸ்கூல் இல்லையா மேடம், ஒன்னு அந்த கிளாஸ்ல வச்சு அந்த டீச்சருக்கு படிப்பிக்கே இல்லாதான் அவ்வளவு அட்வான்ஸா நீ. ஆகவே டீச்சர் சொல்றாங்க ஓண்ட ஸ்பீடுக்கு மற்ற பிள்ளைகள் வரையலான்னு சொல்றதுனால ஒன்ன வீட்டுல வச்சு படிப்பிக்க சொல்லிக்கிறாங்க. படிப்பிச்சா நீ பெரிய ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா வருவாயின்னு சொல்ற செய்திய டீச்சர் சொல்ல இருக்கிறாங்க. ஆக நீ இது போற ஸ்கூல் போ தேவையில்லை ராஜா, நீ வீட்டுல உட்கார்ந்து படிக்கலாம். இத பிள்ளைகிட்ட சொன்னா. ஆனா உண்மையில எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா, உங்களோட புள்ள எங்களோட ஸ்கூல்ல படிக்க பொருத்தம் இல்ல, அதனால இது போற ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், வீட்டிலேயே வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவனுக்கு சரியா காதுன்னு கேட்காது, அந்த ஸ்பீடுக்கு அவனால போகவும் இல்லாதுன்னு சொல்றதுனா டீச்சர் இருந்தா இது போற அனுப்பாதுன்னு உம்மா சொல்றா. என்னது நீ ஒரு ஜீனியஸ், நீ வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்களை விட மிச்சம் பெட்டரானால் உனக்கு என்ன செய்யறாது, நார்மல் ஸ்கூல் எஜுகேஷன் சரி வராதான், எனக்கு படிப்புக்கிட்டவான்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப பெரிய ஆளா வருவான்னு நம்பிக்கை கொடுத்தா டீச்சருக்கு பதிலா தாய் வேலை செய்யறா பிள்ளையோட. புள்ளைக்கு தாய் கொடுத்த கோச்சிங் விளைவு பிற்காலத்துல அந்த புள்ள தான் இந்த உலகத்துக்கு 1093 கண்டுபிடிப்புகளை கொடுத்த கிரேட் சயின்டிஸ்ட் தோமஸ் அல்வா எடிசன், இன்க்ளூடிங் லைட் பல்பை கண்டுபிடிச்சவர். ஆக விலையும் கொள்ளுங்க, பெற்றோர் பேசக்கூடிய பாசிட்டிவ் லாங்குவேஜ்ல புள்ள எந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்றது. இது கூட அந்த கதை நிக்க இல்ல. தோமஸ் அல்வா எடிசன் உலக புகழ் பெற்று 1093 கண்டுபிடிப்புகள் எல்லாம் பிடிச்சிருக்கிற காலத்துல தாய் இறந்து போறாள். இப்ப தாயோட கபர்டை கிளீன் பண்றார் தோமஸ் எடிசன். அந்த வந்து விழுந்து ஒரு லெட்டர், அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறார். எழுதப்பட்டிருந்தது என்னன்னா, உங்களோட புள்ள எங்களோட ஸ்கூல்ல படிக்க பொருத்தம் இல்ல, ஆக உங்களோட பிள்ளைய வீட்டுல வச்சுக்கொண்டு இது பிற ஸ்கூலுக்கு அனுப்பாருங்க. இதை பார்த்ததும் விலகுதுன்னா தண்ட சின்ன வயசுல டீச்சர் உமாக்கு எழுதின லெட்டர் தான் இதுன்னு சொல்றது. இதை வாசிச்ச தோமஸ் எடிசன் உலகத்துக்கு ஒரு செய்தி சொன்னார். அது என்ன தெரியுமா, இந்த எழுதப்பட்டிருந்த விஷயத்தை மட்டும் எங்க உம்மா என்கிட்ட சொல்லிருந்திருந்தால், என்ற தாய் இந்த உண்மையில எழுதப்பட்டிருந்த விஷயத்தை சொல்லிருந்தால் நான் ஒன்றுக்கும் இல்லாம போவேன் என்று சொல்ற செய்தியை சொல்லிருந்தால் நான் ஒன்றுக்கும் இல்லாம தான் போயிட்டிருப்பேன். என் உம்மா சொன்னால் நான் ஒரு ஜீனியஸ், என் உம்மா சொன்னால் நான் ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா வருவன், இந்த உம்மா சொன்னால் நான் ஒரு இன்டெலிஜென்டான புள்ளண்டு, அதை நம்பி அவட வார்த்தைக்கு பின்ன கூடினேன். இந்த அந்த ஆளாக வந்திருக்கிறது. ஆக விலை கொள்ளுங்க. பிள்ளைங்களோட பேசுற நேரம் நெகட்டிவான வார்த்தைகளை பாவிக்காதுங்க. ஹம்பல் ரிக்வெஸ்ட். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருப்பீங்கன்னா நீங்களும் விலை கொள்ளுங்க. பிள்ளைகளை பார்த்து மாடுன்னு சொன்னீங்கன்னா அது மாடுன்னு நம்பும், எருமாண்டு சொன்னீங்கன்னா எருமாண்டு நம்பும், கழுதன்னு சொன்னீங்கன்னா புள்ள கழுதன்னு நம்பும். ஆக எங்களோட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் முழுமையாக நம்புவாங்க. நான் ஏற்கனவே டீச்சர் ட்ரைனிங்ஸ்ல எல்லாம் சொன்ன ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றேன். ஒரு டீச்சர் படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க, படிப்பிச்சு கொண்டிருந்துட்டு செய்யறாங்கன்னா திடீர்னு ஒரு பாயை பார்த்து சொல்றாங்க, ராஜா எந்திரிக்கு. அவன் எந்திரிக்கிறான். அவங்க கிட்ட கேட்கிறாங்க டீச்சர், ஒரு அரை மணி நேரம் படிப்பிச்சது ப்ரோ, ராஜா நான் படிப்பிச்சதுல சமரியை சொல்லாமான்னு. அந்த பாய் தலையை சொல்லிடுறான், டீச்சர் ஐ கான்ட்ன்றான். இருந்தால் டீச்சர் பாசிட்டிவ் ஆனா இல்ல ராஜா யூ கேன்ன்றாங்க. அவன் சொல்றான், டீச்சர் ஐ கான்ட் பிகாஸ் ஐ எம் நாட் பிலாங்ஸ் டு திஸ் கிளாஸ், ஐ கேம் டு மீட் மை ஃப்ரெண்ட், யூ கேம் இன், ஐ கெப்ட் சைலன்ட் சொன்னான். டீச்சர் நான் இந்த கிளாஸுக்கு சொந்தக்காரன் இல்ல டீச்சர், என் ஃப்ரெண்டை சந்திக்க வந்தேன், நீங்க வந்துட்டீங்க, பயந்து சத்தம் இல்லாம இருந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு டீச்சர் என்ன செய்வாங்க, பெரும்பாலும் பாப்பா விரட்டி அலம்பிடுவாங்க. ஆனா இந்த டீச்சர் அந்த மாதிரி கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற நேரம் ஒரு புள்ளோட டிரான்ஸ்ஃபார்ம், வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த பொடியன் சொல்றான், teacher still I can't teach because I have been identified as a slow learner in the school. The teacher சொல்றாங்க, நீ பக்கத்து கிளாஸ்காரனா இருந்துட்டு போ, பிரச்சனை இல்ல. அண்ட் சொல்ற நேரம் அவன் சொல்றான், என்னது நான் இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்லோ லேர்னராக என்ன பிராண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்லோ லேர்னராக இருக்கிறேன், என்னால ஏழாவது டீச்சர் திவன் சொல்றான்.
என்னது வீக்கான புள்ள ஸ்லோ லேர்னர் சொல்றாங்க. இப்ப டீச்சர் அவன் அழுதுட்டே சொல்லி கொண்டிருக்கிறான், கண்ணால கண்ணீர் ஓடிட்டு இருக்குது. டீச்சர் கிட்ட கூப்பிட்டாங்க, தோல்ல தட்டினாங்க, சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா, ராஜா அடுத்தவங்களோட உன்னை பற்றின அனுமானம் உன்னோட உண்மையான வாழ்க்கையாக மாற வேண்டிய தேவையில்லை ராஜான்னு சொல்றாங்க. Son, another person's mere judgment doesn't want to become your reality ன்னு சொன்னாங்க. மகனே, அடுத்தவங்களோட உன்னை பற்றின அனுமானம் உன்னோட உண்மையான வாழ்க்கையாக மாற வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாங்க. இந்த ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் அவனோட மனசுல பேசப்பட்டது. எஸ், இவங்கெல்லாம் யார் என்ன ஸ்லோ லேர்னர் சொல்றது, இவங்கெல்லாம் யார் என்ன வீக்கான புள்ளன்னு சொல்றது, நான் என்ன டெவலப் பண்ணி காட்டுன்னு அவன் டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். விளைவு இன்றைக்கு உலகம் போன்ற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவனை இன்றைக்கு இந்த ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிட்டு வரணும்னு கேட்டா குறைஞ்சது எங்கட காசுல 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். 8 மணித்தியாலம் பேசுறதுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல வந்து முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் லிவ் யுவர் ட்ரீம் சொல்ற புத்தகம் இன்டர்நேஷனல் பெஸ்ட்செல்லர். இன்னைக்கு முழு உலகமும் காத்துட்டு இருக்குது. அந்த புள்ள எழுதாதான் நாங்க வாசிக்க ரெடியா இருக்கிறோம், அந்த புள்ள பேசாதான் நாங்க கேட்க ரெடியா இருக்கிறோம். அவர் சொல்றார் தன்னை புத்தகத்திலையும் தான் தன்னை பேச்சிலையும். இப்படி இருந்த என்ன இப்படி மாத்தினது அந்த டீச்சர் ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சென்டென்ஸ். அது மாதிரி உங்களோட பிள்ளையும் ஒரு நாள் சொல்லும். இன்னைக்கு அந்த கேர்ள் சொன்ன மாதிரி, என் உம்மா என் வாப்பா என் இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல, நான் கஷ்டப்படுற நேரத்துல படிப்புல இப்படி வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இப்படி நிதானமா ஹேண்டில் பண்ணாங்க, இந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. ஸோ விலை கொள்ளுங்க என்னன்னா, பிள்ளைங்களோட பாசிட்டிவாக பேசுறது. இந்த பாசிட்டிவாக பேசுறதை பத்தி கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இன்னொரு சம்பவத்தோட முடிச்சு கொள்ளுவோம். அதான் என்னன்னா, 2 மாணவர்கள் ஒரு மரத்துல ஏறி விளையாடிட்டு இருக்கிறாங்க. ராஜாவும் ரவியும் என்று வச்சு கொள்ளுங்க. ராஜா இந்த சைட்ல இருக்கிற அவனோட வீடு மரத்துக்கு, அங்கால சைட்ல ரவியோட வீடு இருக்குது. இப்ப காத்தடிக்குது வேகமாக, மவன்மார் விழுந்துருவானுலோன்னு சொல்ற கட்டம். இங்கால ராஜாவோட வாப்பா ஓடி வாரார், மகனே கிளைய இறுக்கி பிடிச்சுக்கோ ராஜான்னு சொல்லி போட்டு சத்தம் போட்டு வாரார். இல்ல இறுக்கி பிடிச்சுக்கோ. இங்கால ரவியோட வாப்பா ஓடி வாரார், மகனே விழுந்துடாத ராஜான்னு சொல்லி போட்டு ஓடி வாரார். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இறுக்கி பிடிச்சுக்கோன்னு ஒரு வாப்பா சத்தம் போடுறார், அடுத்த வாப்பா சத்தம் போடுறார், மகனே விழுந்துராதன்னு சொல்லி போட்டு. என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? இறுக்கி பிடிச்சுக்கோன்னு சொல்றது அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, என்னது பிடிச்சுக்கோ, அவன் பிடிக்கிறான், உலை இல்ல. விழுந்துடாதரான்னு சொன்னா என்ன நடக்கும்? அவன் பயந்துட்டான், தொப்பட்ட கீழே. ஆக பிள்ளைங்களோட பேசுற நேரம் என்ன செய்யுங்கன்னா, மேக்சிமம் என்ன செய்யுங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை பாவிச்சு பிள்ளைங்களோட கதைங்க. உங்களோட பிள்ளை இந்த உலகத்துக்கு சொத்தாக முத்தாக மாறும். நான் உங்களோட நிக்கிறேன். என்னது இன்றைக்குள்ள காலம் புள்ள வளர்க்கறது லேசா கஷ்டமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் கஷ்டம். கஷ்டமா இல்லையா? அவ்வளவு சேலஞ்சான காலம். பிள்ளைகளுக்குமே இந்த உலகம் சேலஞ்சா தான் இருக்குது. சரி, அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பிள்ளையா இருக்கிறது என்ன செய்யுதுன்னு கண்டால் இன்றைக்கு கஷ்டமா இருக்குது. பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர்க்கறது கஷ்டமா இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் நீங்க பாசிட்டிவாக பிள்ளைகளோட பேசுற நேரம் அந்த பிள்ளைகள் மாறுவாங்க. ஏண்ட உம்மா என்னோட எப்படி பேசிட்டாங்கன்னு சொல்ற செய்தி நான் இதுக்கு முந்தையும் சொல்றேன். கடைசியாக ஒரு ஃபைனல் செய்தியாக சொல்லி முடிக்கிறேன். நான் அட்வான்ஸ் லெவல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறேன். எங்களோட உம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் ரெஸ்டா இருக்கிறேன், ரிலாக்ஸா இருக்கிறேன், உம்மா சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்ற நேரங்கள்ல கூப்பிடுவாங்க, ஃபாசிரிக்க வாங்க, உட்கார்ந்தாச்சு, அப்படியே மடியில வளர்த்து கொள்ளுவாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்களோட பிள்ளைய அடிக்கடி மடியில வளர்த்தி கொள்ளுங்க. வளர்ந்த பிள்ளைகளை நான் சொல்றேன். ஏன்னா அந்த இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு போன்ல மடியில படுக்க தெரியுது, தாயிட மடியில படுக்க தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற ஆக ரிலாக்ஸான இடம், சுகமான இடம் ஒரு பிள்ளைக்கு வந்து கடை தாயிட மடி தான். மவனுக்கு 50 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அது புள்ளதான். சோ அந்த பிள்ளைய மடியில வச்சுக்கொண்டு ரொம்ப தலையை தடவி தடவி தோல்ல தட்டி தட்டி 2 சென்டென்ஸ் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? பாசி, குடும்பத்துல யாரும் பெருசா படிச்சவங்க இல்லடா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்ட பேரை வச்சு எங்கட குடும்பம் கூப்பிடப்படும். குடும்பத்துல யாரும் பெருசா படிச்சவங்க இல்லடா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உண்ட பேரை வச்சு எங்கட குடும்பம் கூப்பிடப்படும் சொல்லுவாங்க. இதனுக்கு 17 வயசு பிள்ளை வந்து ஒரு தாய் அடிக்கடி சொன்னா கோம் வர பார்க்கும், ஆனால் வராது. ஏண்டா உலகத்துல ரிலாக்ஸான ஒரு இடத்துல இருக்கிற நேரம் தாய் தலையை தடவி தடவி தோல்ல தட்டி தட்டி அந்த டோன்ல சொல்ற நேரம் கோம் வர இல்லை. இது ஒரு 6 மாசம் செஞ்சாங்க. எங்க உம்மா 6ஆம் வகுப்பு படிச்ச மனுஷி
ஆனால் இந்த 6 மாசம் அவன் அந்த ஹேண்டில் பண்ண நேரம் என்ன செய்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் மனதிலிருந்து ஆள் மனது மட்டும் அந்த விஷயம் விறகுன்னு சொல்றது எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஒரு கட்டத்துல முடிவெடுக்கிறேன், என் தாயோட ஆசையை நிறைவேற்றணும் சொல்றதுக்காக நான் படிக்கவே வேணும். என் உம்மாக்குள்ளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, நான் வேற குடும்பத்துல கடைசி பிள்ளையாக பிறந்துட்டேன், ஆகவே என்ன விட்டா என் உம்மாக்கு இன்னொரு பிள்ளை இல்லை இந்த ஆசையை நிறைவேற்றுறது. நான் இந்த ஆசையை நிறைவேற்றாம உம்மா மூத்தா விட்டாங்கன்னா உம்மோட ஆசை நிறைவேறாம மூத்தாயிருவாங்கன்னு சொல்ற செய்தி. இதை நினைச்சு வாழ்நாள் முழுக்க நான் கவலைப்பட வேண்டி வரும் சொல்றது. ஆகவே உம்மோட ஆசையை நிறைவேற்ற வேண்டும் சொல்றதுக்காண்டி படிக்கணும் சொல்லி இதை சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு புள்ளட ஆள் மனதுள்ள கிடைக்கிறது. நான் சொன்னேன் என்னன்னா, எங்களோட உமா 6ஆம் வகுப்பு படிச்ச மனுஷன் சொன்னேன். ஆனா இப்ப சொல்லுவேன், எங்களோட உமா என்ன ஹேண்டில் பண்ண விதத்தை பாக்குற நேரம், அந்த சீரியஸ்னஸ் ஆள் மனதில் கொண்டு போயிட்டு உட்காந்து வச்சதை பாக்குற நேரம், எங்களோட உமா சைக்காலஜில PhD படிச்சா. அந்த அளவுக்கு நிதானமாக ஹேண்டில் பண்றாங்க. இன்றைக்கு நினைச்சாலும் அந்த 3 சென்டென்ஸும் என்ன செய்யுதுன்னா அப்படியே ஓடிட்டு இருக்குது மைண்ட். இப்ப இந்த முடிவுக்கு வந்ததும் என்ன செய்யறதுன்னா சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறேன். எந்த அளவுக்கு கண்டா படிக்கணும், ரிசல்ட்ஸ் எடுக்கணும், அந்த ரிசல்ட்ஸ் அப்படி இருக்கணும் சொல்ற லெவல்ல என்ன செய்யணும் சீரியஸா வேலை நடக்குது. grade 12 இருந்து 13க்கு ப்ரோமோட் ஆகிற எக்ஸாம்ல என் அவரேஜ் 96.7%, 96.7. அந்த அவரேஜ் அந்த ஸ்கூல்ல ஹிஸ்டரியில இதுக்கு முந்தைய யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த இயர் அண்ட் அசெம்பிளி அவார்ட் செரமனி மார்க் நடக்குது. ஃபாசில் மொஹிதீன் கூப்பிடுறாங்க. நான் ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன். முழு ஸ்கூலும் கைத்தட்டு. இப்ப மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுது, அடல நாம அச்சீவ் பண்ண உலகம் இருக்குதாப்பா செலிப்ரேட் பண்றது, ஏன் இன்னும் ஹார்டா ஒர்க் பண்ணப்படாதுன்னு இன்னும் ஹார்டா ஒர்க் பண்றேன். grade 13க்கு இன்னும் ஹார்டா ஒர்க் பண்றேன். எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. பிரின்சிபல் சார் ஆபீஸுக்கு கூப்பிட்டாரு. கேப்டன் ஃபாரூக் தான் பிரின்சிபல். அவர்கிட்ட போய் கேக்குறேன், ஏன் சார் வர சொன்னீங்க? பாசிட் நான் உனக்கு ஸ்கூல்ல ரூம் போட்டு தரேன், நீ ஸ்கூல்ல தங்கி படிக்கிறான்னு சொன்னார். அப்ப தெரியுது பிரின்சிபல் சார் ஸ்கூல்ல ரூம் போட்டு தராருன்னு கண்டா என்னமோ பெரிய ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கறான்னு சொல்லுது. ஸ்கூல்ல தங்கி படிக்கிறது, வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் சாப்பிட்டு கொள்றது, அங்கே படிச்சு கொண்டு இருக்கிறது, தேவண்டா மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இப்படி ஒரு 6 மாசம் ஓடுது. இப்ப என்ன நடக்குதுன்னு கண்டால் 1995 ஆகஸ்ட்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல A level எக்ஸாம் செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ் படிச்ச மட்டுக்கு எக்ஸாம் மிச்சம் டேஸா இருந்தது. 1996 January 1st ரிசல்ட்ஸ் ஆஃப் புது வருஷம் முதலாவது நாள் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகுது. அந்த காலத்துல SMS ல இன்டர்நெட்ல எல்லாம் ரிசல்ட்ஸ் பார்க்கல, அது ஹார்ட் காப்பி ஸ்கூலுக்கு வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். at around 12:30 புது வருஷம் முதலாவது நாள் பகல் 12:30 மணிக்கு எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மார் என் ஜூனியர்ஸ் வந்து பெரிய ஒரு குரூப் வீட்டை நோக்கி ஓடி வராங்க. ஃபாசில் என்ன செய்யுது, ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. so what, hey you have created history in our school. 90 வருஷங்கட ஸ்கூல்ல ஹிஸ்டரிக்கு ஓண்ட ரிசல்ட்ஸ் தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓண்ட ரிசல்ட்ஸ் தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். உண்மையிலே செலிப்ரேட் பண்ண வேண்டியது, உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டியது ரிசல்ட்ஸ் தான். அது 90 வருஷத்துக்கு ஹிஸ்டரி. ஆனா அந்த ரிசல்ட்ஸ் காதல விழுற நேரம் நான் செலிப்ரேஷன் மைண்ட் செட்ல இருக்கே இல்லை. காரணம், எந்த தாய் இந்த ரிசல்ட்ஸை பார்க்கணும் என்று துடிச்சு கொண்டிருந்தாலோ, எந்த தாய் இந்த ரிசல்ட்ஸை கேள்விப்பட்டிருந்தால் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு கேட்ட தாய் சொல்ற சந்தோஷத்துல உச்சத்தை அடைஞ்சிருப்பாளோ, எந்த தாய் இந்த ஏண்டமவன் தான் இந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறான்னு மார்பு தட்டி எல்லாருக்கிட்டையும் பெருமை பாராட்டி பேசியிருப்பாளோ, அந்த தாய் அதே நாள் காலையில 10:30 மணிக்கு கேண்டி ஹாஸ்பிட்டல்ல மவுத் அண்டு செய்வாங்க. உம்மா மவுத்து காலையில 10:30 மணிக்கு, மவண்ட ரிசல்ட்ஸ் வருது பகல் 12:30 மணிக்கு. எந்த தாய்க்கு எந்த ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு கொள்ள கிடைக்கல. எந்த தாய்க்கு எந்த மவன் தான் இந்த ரிசல்ட்ஸை ரெக்கார்ட் பிரேக்கிங் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கான்னு அடுத்தவன்ட்ட பெருமை பாராட்ட கிடைக்கல. எந்த தாய்க்கு ஈன்ற பொழுது பெருமைக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாயின்னு சொல்ற உச்சத்தை அடைஞ்சு கொள்ள கிடைக்கல சந்தோஷத்துல. நான் இதை ஏன் சொல்றேன்னு கண்டா விலகி கொள்ளுங்க 2 விஷயம். ஒரு 16-17 வயசு பிள்ளைக்கு ஒரு 6ஆம் வகுப்பு படிச்ச தாய் சொன்ன விஷயம் இன்றைக்கும் என்ன இயக்கி கொண்டிருக்குது. ரெண்டாவது விஷயம், நான் சொன்னேன், என் உம்மா சொன்னாங்க, குடும்பத்துல யாரும் படிச்சவங்க இல்லடான்னு சொல்லி போட்டு விளங்கி கொள்ளுங்க. அவ விளங்கி இருந்தா ஒரு மகனை மாத்தினு கண்டா என் பரம்பரை மாறுபன்னு சொல்றது விளங்கி இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என் மூத்த தாத்தரம் அவன் நேஷனல் பாஸ்கெட் பால் டீமுக்குள்ள ஆடி கொண்டிருக்கிறான். என் 2வது தாத்தரம் அவன் A level பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தான். ஜப்பான் யூனிவர்சிட்டி அவனை ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஜப்பானுக்கு எடுத்து ஃபுல்லா ஸ்காலர்ஷிப்ல படிப்பிச்சு இன்னைக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில சீஃப் அக்கௌண்டன்டாக ஒர்க் பண்ணிருக்கிறான். மில்லியன்ஸ்ல ஜப்பான்ல பே பண்ணி கொண்டிருக்கிறான்.
மூன்றாவது தாத்திர மகன் வந்து மெடிக்கல் ஃபேக்கல்டி 4th இயர்ல இருக்கிறான். மூன்றாவது தாத்திர மகள் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி 3rd இயர்ல இருக்கிறார். எந்த மகள் பயோசயின்ஸ் செஞ்சுட்டு ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால் அடுத்த ஜெனரேஷன் ஃபுல்லாக என்ன செய்யணும், ஒருத்தரை உருவாக்கி விடுவோம். அந்த ஆள் வந்து என்ன செய்யணும்னா அடுத்த ஜெனரேஷனை பார்த்து கொள்ளுவார். ஸோ உங்களோட குடும்பம் படித்த சமூகமாக படித்த பரம்பரையோடு உருவாகணும் என்று கேட்டால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாவது முழு மூச்சாக ஈடுபட்டு படிப்பீங்க. இன்னைக்கு இவங்களோட பேசுற நேரம் சொன்னேன், வறுமை ஒழிக்கிறதுக்கு ஜகாத்தை பாவிக்கணும் என்று கண்டால் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு படித்த பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, வறுமை கூட்டு கீழ் உள்ள பிள்ளைக்கு ஜகாத்தை கொடுத்து படிப்பீங்க. அவன் என்ன செய்வான்னு கேட்டால் தண்ட குடும்பத்தை அடுத்த தலைமுறை என்ன செய்வான்னு பார்த்து கொள்ளுவான். யாரையும் கையேந்திரத்துக்கு அந்த குடும்பத்துல விட மாட்டான். இதை வந்து நான் எங்க அக்கூர்ண ஜமீத்துலமாக்கும் சொன்னேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில ஜக்காத்தை சரியாக பாவீங்க. கல்விதான் வறுமையை ஒழிக்கிறதுக்குள்ள பிரதான ஆயுதமாக இருக்குது. ஸோ என்ன செய்கின்ற கண்டால் வந்து உங்களோட ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன்ல நடந்ததுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் வருதுன்னு கண்டால் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் முடிவெடுங்க. எங்கட வீட்டுல இருந்து ஒரு குவாலிஃபைட் ஆனால் வரட்டும், எங்கட வீட்டில் இருந்து என்ன செய்யட்டும்னு கண்டால் வந்து ஒரு கிராஜுவேட்டை குறைஞ்சது உருவாக்குறோம்னு சொல்ற முடிவெடுங்க. விளைவை பார்ப்பீங்க. தடல்லன்னு சொல்ற ஒரு ஊர் வந்து ஜெம்முக்கு மட்டும் இல்ல கல்விலையும் வந்து சிறந்து விளங்குற ஒரு ஊருன்னு சொல்லி போட்டு ஊர் உலகம் பேசுற அளவுக்கு என்ன செய்யுங்க மாறுறதுக்கு காரணமா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், உங்களோட ஊர் வந்து ஒரு செழிப்பான ஊர். உண்மையிலே ஃபைசல் அஜர்லாம் கால் பண்ணி வாங்கன்னு சொன்னா என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவோம்னு சொல்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். ஏன்னு கேட்டா தெரியும் இந்த ஊர்ல போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதுல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த பில்டிங். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இருந்து என்ன செய்யட்டும் கேட்டால் ஒரு படிச்ச மனுஷன் வரட்டும் சொல்ற ஒரு மெசேஜை இன்றைக்கு நான் உங்களுக்கு தரேன். அதுவும் ரியாலிட்டிக்கு வரும் என்று கண்டால் தடல்லன்னு சொல்றது கல்விக்கு ஒரு விளக்கு மாதிரி, அதாவது வெளிச்சம் கொடுக்குற ஒரு ஊராக இன்ஷா அல்லாஹ் இது மாறட்டும் சொல்லிட்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சு கொள்றேன். 6:09 உங்களுக்கு ஒரு டைம் தரேன். யாராவது இருக்கிறீங்களா இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை சொல்றேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி ஞாபகப்படுத்துறேன். எஸ், நான் வந்து பேசிட்டு போயிட்டேன். ஆனா இந்த ஊர் மக்களோட அந்த தெளிவான நல்ல சிந்தனை தான் இன்னைக்கு இந்த பில்டிங் என்ன செஞ்சிருக்குதுன்னா ரியாலிட்டிக்கு வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் நான் தான் சொன்னேன், 10,000 ரூபாயில படிக்கிற பிள்ளைங்கள் போட்டதுல இருந்து யார் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க சொன்னாங்க எங்கட பேச்சால 10,000 தரம், எங்கட பேச்சால 50,000 தரண்டு பிள்ளைங்கள் அப்படி சொன்னதுல இருந்து ஃபாரூக் ஆஜியார் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த பில்டிங் என்ன செஞ்சிருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்திருக்குது. வாழ்நாள் முழுக்க என்ன செய்யலாம் என்று கண்டால் இதுக்குள்ள கூலி வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த பில்டிங்கை பார்க்குற நேரம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். என்னன்னா என்னோட ஊரால செஞ்ச ஒரு பில்டிங். இந்த ஸ்கூலுக்கு இப்ப என்ன செய்யுதுன்னா இந்த பில்டிங் தான் அடையாளமாக வரப்போகுது. அங்கிருந்து என்டர் ஆகிற நேரம் முதலாவது தெரிகிறது அது இந்த ஸ்கூல் இப்படி ஒரு மெசிவ் பில்டிங் கொண்டு ஆடிட்டோரியமோட கிடைச்சிருக்குன்னு சொல்றது இருக்குது. அது பெரிய பாக்கியம். விளங்கி கொள்ளுங்க. நான் அடிக்கடி சொல்றது தான், கிளாஸ் ரூம் என்று சொல்றது ஒரு டெக்னிக்கல் பர்சனை உருவாக்கும். ஸ்டேஜ் வந்து தலைவர்களை உருவாக்கும். உங்களோட ஊர்ல இருந்து நிறைய தலைவர்கள் வரட்டும் என்று வல்லவன் அல்லாஹ்வை பிரார்த்திச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சு கொள்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ப்ரோக்ராமை நாங்கள் சலவாத்தோடு முடிச்சுக்கோம். அல்லல்லாஹ்